Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Greet each and every one of you that is joining us here and are watching this in the precious name of the Lord Jesus Christ. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறவர்களும் இதை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். As most all of you know, during the midweek services we are talking on a series connected to the subject believers maneuver through crisis. உங்களில் அநேக பேர் அறிந்திருக்கிறபடி வாரத்தின் மத்திய நாட்களிலே தொடர்போதனையாய் பார்த்து வருகிற தலைப்பு என்னவென்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் விசுவாசி தன்னுடைய நெருக்கத்தை எப்படி கையாளுவது என்பதாகும். Today I would like to share another message that is connected to this and hopefully bring this series to a close. இந்த தொடர்போதனையின் தொடர்ச்சியாக இந்த நாளில் அந்த செய்தியை ஒரு செய்தியை பார்த்து அதை முடிக்க இருக்கிறேன். Let us turn to the book of Exodus chapter number 13 and verse 21. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21ஆம் வசனம் And Mark chapter number 10 and verse number 52. மார்க் 10வது அதிகாரம் 52ஆம் வசனம். Those that are here, if you can stand with me to the reading of God's word as a mark of your honor and respect. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கனப்படுத்துவனமாய் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். Respect to the word of God, not for me. தேவனுடைய வார்த்தைக்கு கனப்படுத்தும்படியாக எனக்கு. Let us turn to the book of Exodus chapter number 13 and read verse number 21. யாத்திராகமம் 13:21. And then we'll go to the book of Mark chapter number 10 and verse number 52. அதன் பின்பாக மார்க் 10வது அதிகாரம் 52ஆம் வசனம். Exodus 13:21 and Mark 10:52. யாத்திராகமம் 13:21. Exodus 13 verse 21. யாத்திராகமம் 13:21. Mark 10:52. மார்க் 10வது அதிகாரம் 52ஆம் Exodus 13:21 it declares, and the Lord went before them by day in a pillar of cloud to lead them by the way, and by night in a pillar of fire to give them light to go by day and night. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலும் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். Mark chapter number 10 and verse 52. And Jesus said unto him, Go thy way, thy faith hath made thee whole. And immediately he received his sight and followed Jesus in the way. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். Let us pray. நாம் ஜெபிப்போம். Our gracious and loving Heavenly Father, we thank you for this day, for this hour. கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Pray that you will have grace and your mercy upon us. உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இருந்ததுக்காக உமக்கு நன்றி. Pray that you will speak to each and every heart that is listening to this. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Pray that you will anoint my lips of clay to speak your anointed word. உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear, every hearts to receive. கேட்கிற செவியும் ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை நீர் அபிஷேகியும். Anoint every lives to be transformed. ஒவ்வொரு வாழ்க்கையும் அதனால் மறுரூபமாகட்டும். We bind all the power of darkness in the name of the Lord Jesus எல்லா Christ. அந்தகாரத்தின் கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து May the அப்புறப்படுத்துகிறேன். liberty of your spirit be with உம்முடைய us. விடுதலை ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி We இருக்கட்டும். declare that all the glory, honor and praise belong to you and you alone. சகல துதி கன மகிமை மேன்மேலாம் ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி May the அறிக்கையிடுகிறேன். eternal purpose of you sending your word be fulfilled in each and every one that believe your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவேற்றப்படட்டும். We declare once again all the glory, honor and praise belong to you and you alone. மீண்டும் ஒரு முறையாய் சகல துதி கன மகிமை மேன்மேலாம் ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி We அறிக்கையிடுகிறேன். ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. இதை எல்லா ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற நம்முடைய நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். We took that incident of the miracle that happened in the life of blind Bartimaeus when our Lord Jesus Christ was in this world in flesh and blood. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியிலே இருந்தபோது குருடனாகிய பத்திமேயுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தின் சம்பவத்தை நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். First we talked about the crisis that he was in. அவன் இருந்த எல்லா நெருக்கம் இன்னது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Then we talked about how he approached
the throne of God's grace, தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்தை அவன் எவ்விதமாய் அணுகினான் என்பதை how பார்த்தோம். he cried to the Lord for his mercy, அவருடைய இரக்கத்துக்காக ஆண்டவர் நோக்கி அவன் கூப்பிட்டதை நாம் கேட்டோம். how he stood in the test of his faith, அவனுடைய விசுவாச பரீட்சையிலே அவன் எப்படி நின்றான் என்பதை நாம் how பார்த்தோம். he drew closer to the Lord, ஆண்டவருக்கு இன்னும் அதிக நெருக்கமாய் அவன் எவ்விதமாய் கிட்டி சேர்ந்தான், and how the Lord declared that it was his faith that gave him the victory. அவனுடைய விசுவாசம் தான் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தது என்று ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தையும் நாம் And that's what we read now in verse number 52. இப்பொழுது 52ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். It says, and Jesus said unto him, Go thy way, thy faith hath made thee whole. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். Christ Jesus declared it's not him, but it was his faith on him that gave him the victory. இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி சொன்னது என்னவென்றால் தன்னால் அல்ல, அவனிடத்தில் இருக்கிற விசுவாசம், தன்னை விசுவாசிக்கிறதுனால் அவனுக்கு உண்டான ஜெயம் என்று சொன்னார். He said your faith has made you whole, means the work is done. உன்னுடைய விசுவாசம் உனக்கான கிரியையை செய்து முடித்தது என்று Your eyes are opened. உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. You are no more in crisis. இனி உன்னை நெருக்கத்திலே நீ இருக்கப்பட வேண்டியதில்லை. So Jesus merely confirmed what had happened to him. உண்மையா அவனுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்த காரியத்தை இயேசு அவனுக்கு அறிவித்தார். And we read in the scriptures, once he confirmed it, ஒருமுறை அதை உறுதிப்படுத்தின பின்பு the scripture says, and immediately he received his sight and followed Jesus in the way. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். So once Jesus told you have received your sight, ஆண்டவர் சொன்னார் நீ உன்னுடைய பார்வையை நீ your பெற்றுக்கொண்டாய், faith has made you whole. உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்கிட்டு. Blind Bartimaeus did not say thank you and went back home. பத்திமேயு அதுக்கு நன்றி சொல்லி அவனுடைய வீட்டுக்கு அவன் திரும்பி கடந்து See, போகலாம். this is what a lot of believers do. இந்த நாட்களில் अनेक விசுவாசிகள் செய்கிற காரியம், Even after obtaining victory, அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்ட பின்பும் கூட they will say thank you and go back to live their life the own way they want. அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அவர்கள் விருப்பப்படி தங்களுடைய வாழ்க்கை வாழ ஆரம்பித்து. But this man, blind Bartimaeus, is a true believer. இந்த குருடன் பத்திமேயு அவர் உண்மையான ஒரு விசுவாசி. He received his sight but kept on following Jesus. அவன் ஆண்டவரிடத்திலிருந்து பார்வையை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆண்டவருக்கு பின்பாக சென்றான். This is the ultimate purpose for which God allows crisis in the life of believers. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நெருக்கத்தை அனுமதிக்கிறதான முதலான நோக்கமும் அதுவாகும். When he allows crisis, his ultimate aim is to let his people follow him. அவர் நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அவருடைய ஜனங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. See, it's one thing to draw closer to God, ஒரு காரியம் ஆண்டவரிடத்திலே கிட்டி நெருங்கி but it சேர்வது. is another thing that we need to stay closer to him. இரண்டாவது காரியம் என்னவென்றால் அவரிடத்திலே நெருங்கி சேர்ந்த நாம் அங்கே அவரிடத்திலே தங்கி இருப்பது. We should not draw and then after some time withdraw. அவரிடத்திலே நாம் சேர்ந்து திரும்ப நம்மை விலக்கிக் கொள்வது But when we காரியமல்ல. draw closer to God, it's very important that we stay closer to him. அவரிடத்திலே கிட்டி நெருங்கி சேர்ந்த நாம் அங்கே அவரிடத்திலே தங்கி இருப்பது அவசியம். If we have to stay closer to him, there is no other way but for us to follow him. அவரிடத்திலே நாம் கிட்டி நெருங்கி அவரோடு கூட தங்கி இருக்கும்போது அவரை பின்பற்றுவது நமக்கு மிகவும் See, many times believers have their own idea about what it is to follow Christ. அநேக நேரங்களிலே விசுவாசிகள் ஆண்டவரை பின்பற்றுகிறது என்ன என்பதை குறித்த ஒரு காரியத்தை சிந்தித்து Some people think that they are following Christ because they are reading Bible every day. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பதன் மூலமாக ஆண்டவரை பின்பற்றுவதாக அவர்கள் Some people think just because they are praying every day they are following Christ. சிலர் என்ன நினைக்கிறார்கள் தினமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதனாலே ஆண்டவரை பின்பற்றுவதாக. Some people think if they fast once a week or once a month they think they are following Christ. வாரத்துல ஒரு முறையோ மாதத்துல ஒரு முறையோ அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்களானால் அது ஆண்டவரை பின்பற்றுவதாக அவர்கள். And some others they think if they go to church, a congregation every week and sing and participate in worship and do all those some of the Christian duties, they think they are following Christ. சிலர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ கடமைகளாகிய வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, சபைக்கு ஓடி வருதலுக்கு செல்வது, அங்கே சென்று ஆராதிப்பது, இதெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுவதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். We need to understand all these things are just a part
of following Christ. இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுவதிலே ஒரு பங்குதான், ஒரு காரியம் அது. It's not that because we read the Bible, because we pray, because we go to the assembling of the saints, we are following Christ. நாம் வேதத்தை வாசிப்பதனாலோ ஜெபிப்பதனாலோ பரிசுத்தவான்களுடைய கூடுகையிலே நாம் கூடுவதனாலோ ஆண்டவராகிய இயேசுவை நாம் பின்பற்றுவது அர்த்தமாகாது. Because we are following Christ, we are praying, we are reading the Bible, we are going to, to honor the assembling of the saints and so on. ஆண்டவராகிய இயேசுவை நாம் பின்பற்றுவதனால தான் நாம் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்கள் சபை கூடுதலிலே நாம் பங்கு பெறுகிறோம். So when a believer goes through crisis, God's ultimate aim is to use that crisis and make that person who is going through crisis in the end to follow him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய விசுவாசிகளாகிய அவர்களுக்கு ஆண்டவர் நெருக்கத்தை அனுமதிப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேர்ந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்பதே அவருடைய தலையாய நோக்கம். So blind Bartimaeus, who was going through one of the greatest crises of his life, குருடன் பத்திமேயு தன்னுடைய வாழ்க்கையிலே மிக பெரிதான ஒரு சிக்கலுக்குள்ளே நெருக்கத்துக்குள்ளே அவன் கடந்து he cried to the Lord for his mercy. ஆண்டவருடைய இரக்கத்துக்காய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். But the Lord said, you need to draw closer to me to obtain that mercy. அந்த இரக்கத்தை கிருபை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ என்னிடத்திலே நீ கிட்டி நெருங்கி செல்ல But வேண்டும். after he received that mercy, அந்த இரக்கத்தை கிருபை அவன் பெற்றுக்கொண்ட after the Lord redeemed him out of the crisis that he was in, அவன் இருந்த அந்த நெருக்கத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி அவன் வெளியே வந்த பின்பு after the sight in his eyes were restored, அவனுடைய பார்வை அவனுக்கு திரும்ப கிடைத்த பின்பு the scripture says blind Bartimaeus, he continued to follow him. அங்கே வேத வசனம் சொல்கிறது வழியிலே இயேசுவுக்கு அவன் பின் சென்றான். He did not have his own plan to live his life after he received his sight. அவனுக்கு சுயமான திட்டங்கள் தன்னுடைய வாழ்க்கை விருப்பம் போல் வாழ்வதற்குரிய காரியங்கள் எதுவும் அவனிடத்தில் இல்லை. He make a very quick decision to follow Christ Jesus in the way. கிறிஸ்து இயேசுவை அவர் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு தீர்மானத்தை உடனடியாக அவன் கொண்டவனாய் So the crisis even that we go through as believers in Christ, கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாகிய நாம் கடந்து போகிற நெருக்கங்களிலே we draw closer to him, நாம் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக we obtain his mercy, அவருடைய இரக்கத்தை நாம் we obtain his grace, அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம், we see the salvation of the Lord, ஆண்டவருடைய இரட்சிப்பை நாம் we பெற்றுக்கொள்கிறோம், bring our faith bringing the victory, நம்முடைய விசுவாசம் நமக்கு ஜெயத்தை கொண்டு we வருவதாக see இருக்கிறது, God's will is being done, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் we see his name is glorified, அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. but that is not the end. ஆனா அதுவே முடிவான The காரியம் end அல்ல. is we must continue to follow him, அந்த முடிவு என்னவென்றால் நாம் தொடர்ச்சியாக அவரை பின்பற்ற because when வேண்டும். we continue to follow him, தொடர்ச்சியாக அவர் பின்பற்றி செல்வோம். we always stay closer to him. நாம் இன்னும் அவரை அதிகமாக நெருங்கி சேர்வதற்கு See, the காரியம். God we serve, he is not an idle God who stays stagnant. ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒரு சிலை போல ஒரே இடத்துல தங்கி இருக்கிறவர் அல்ல. Our God is a God who lives. அவர் ஜீவிக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய He ஆண்டவர். moves. அவர் அசைகிறவர். He acts. அவர் செயல்படுகிறவர். As he is moving along, it is very important for us to follow him. அவர் அசைந்து முன்னேறி போகும்போது அவரை பின்பற்றுவது நமக்கு மிகவும் In Ephesians முக்கியமாகும். chapter number 5, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது and in அதிகாரம் verse number 1, the apostle writes, 1வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் he எழுதுகிறார், says, be therefore followers of God as dear children. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக. Praise the name of the living God. It is very important that we need to follow him. மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். Follow means he is going before, நமக்கு முன்பாக அவர் செல்கிறார், and we are following him behind. அவருக்கு பின்னாக இருந்து நாம் அவரை கடந்து As he moves, we move. அவர் அசைந்து முன்னாடி போகிறால் நாமும் As போகிறோம், he stays, we stay. அவர் தங்கினால் நாமும் தங்குகிறோம். That's what we read about the children of Israel. அதைத்தான் இஸ்ரவேல் புத்திரர் செய்த காரியத்தை நாம் வாசித்தோம். The Lord led them by a pillar of cloud during the day, பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் and as a pillar of fire during the night. இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். The scripture says the Lord went before them. ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனார். It doesn't say the Lord sat before them. ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார். It doesn't say the Lord lied down before them. அவர்களுக்கு முன்பாக படுத்திருந்தார் என்று It doesn't say the Lord stayed stagnant before them. இல்ல அந்த இடத்திலே தங்கி இருந்தார் என்று சொல்லி The scripture here says the Lord went before them. ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனார். He was moving before them. அவர்களுக்கு முன்பாக அவர் அசைந்து போனார்.
போனார். He was moving before. அவர்களுக்கு முன்பாக அவர் அசைந்து The போனதினாலே people were following him. ஆண்டவர் ஜனங்களும் அவரை There பின்பற்றினார்கள். was a pillar of cloud during the day and a fire during the night. பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி So when the ஸ்தம்பத்திலும் cloud moved, the people moved. எனவே மேகஸ்தம்பம் அசைய முன்னாடி போக இவர்களும் அவிதமாக When the cloud stayed, they stayed அந்த there. ஸ்தம்பம் நின்றதென்றால் அவர்களும் தங்கினார்கள். So God's leading, that pillar of cloud and fire was like a compass that was leading them in their life. எனவே அவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்குரிய ஒரு வழிகாட்டி போன்று மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் The அவர்களுக்கு God முன்பாக we சென்றது. serve, He is a leader. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவர். He doesn't know to follow, but He knows how to lead. எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். He doesn't follow anyone. அவர் யாரையும் பின்பற்றுக There is no தெரியாது. need for God to follow ஆண்டவர் anyone. பின்பற்ற அவருக்கு அவசியமும் கிடையாது. Only when He came into this world in flesh and blood, அவர் இந்த பூமியிலே மாம்சத்திலும் இரத்தத்தோடும் வந்தபோது and when He lived His life as the Son of God, அவர் தேவனுடைய குமாரனாய் வாழ்ந்த இந்த வாழ்க்கையிலே He மாத்திரமே followed the Heavenly Father பரலோக பிதாவை அவர் பின்பற்றினார். so that He can be an example for you and me to live our life as sons and daughters of God. உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியை வைத்து போகும்படியாய் குமாரர் குமாரத்திகளாய் நாம் வாழ்வதற்கு அவர் இந்த பூமியிலே தேவனுடைய குமாரனாய் So the God we serve is a great leader who loves to lead His people. எனவே நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவரை முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய தலைவர். And it is the expectation of God that we as His children follow Him. எனவே தேவனுடைய எதிர்பார்ப்பு நம்மை குறித்து என்னென்றால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். Let's look at some of the things about following Christ Jesus. கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற காரியத்தை குறித்து சில காரியங்களை Because it will really help us to understand whether we as believers are genuinely following Him. விசுவாசிகளாகிய நாம் உண்மையாகவே அவரை பின்பற்றுகிறோமா என்கிற ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள அது ஏதுவாகும். First of all, in Ephesians 5:1, as I mentioned before, நான் இதற்கு முன்பாக சொன்னது போல அந்த எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனம், the scripture says, "Be therefore followers of God as dear children." ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். First of all, we need to understand we need to follow Him as children. முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பிள்ளைகள் என்கிற நிலையிலே நாம் அவரை பின்பற்றுகிறோமா? A lot of times we follow a lot of people. அநேக நேரங்களில் அநேகரை நாம் பின்பற்றுகிறோம். But there will be something based on which we will be following them. என்ன அடிப்படையிலே நாம் அவர்களை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம்? If somebody is following a leader in a political party, ஒரு அரசியல் தலைவரை ஒருவர் பின்பற்றுகிறார் என்றால், he is not following the political leader as a children but as a member of the party. அந்த அரசியல் தலைவரை பிள்ளைகள் என்ற நிலையில் அவரை பின்பற்ற முடியாது. அந்த அரசியல் கட்சியின் ஒரு அங்கத்தினர் என்ற நிலையில். So there is a basis with which people follow something or someone. எனவே ஏதோ ஒரு காரியத்தையோ ஒரு கட்சியையோ இல்ல ஒரு தலைவரையோ ஒரு பின்பற்ற வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாக ஒரு காரியம். When it comes to following God in our life, ஆனால் தேவனை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையின் காரியம், there is a basis on which we need to follow Him. நாம் என்ன அடிப்படையில் அவரை நாம் பின்பற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம்? What is the basis the scripture is talking about here? வேதவசனம் இங்கே என்ன அடிப்படையை பற்றி சொல்கிறது? We have to follow Him as children. நாம் பிள்ளைகள் என்கிற நிலையிலே நாம் அவரை பின்பற்ற வேண்டும். Praise the name of the living God. Are we following Him as children? நாம் பிள்ளைகள் என்கிற நிலையில் அவரை பின்பற்றுகிறோமா? There are many people in this world, they love Christ Jesus. இந்த உலகத்துல அநேகர் இருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்பு கூற. The other day I was watching a clip on the YouTube. யூடியூப்ல நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். A famous person is talking in that YouTube video. அந்த யூடியூப் வீடியோல ஒரு மிக பிரபலமான ஒரு நபர் பேசிக் கொண்டிருந்தார். If I tell you the name, you will know it. பேரை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நன்றாக But he says, I love Jesus Christ. நான் ஆண்டவராக இயேசுவை நான் நேசிக்கிறேன். I follow His teachings. அவருடைய உபதேசங்களை நான் பின்பற்றுகிறேன். Because I follow His teachings, I help the poor. அவருடைய உபதேசத்தை நான் பின்பற்றுகிறதுனால நேசிக்கிறதுனால நான் உதவி I help the needy people. நான் தேவையானவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். Those who are in distress, I go and help them. யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறேன். I like the teachings of Christ. அவருடைய உபதேசங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I like the principles that he talked about. அவர் பேசின எல்லா உபதேசங்கள் எல்லா நீதிகளும் எனக்கு. So basically what he is saying is, அவர் என்ன அடிப்படையை சொல்ல அங்க வருகிறார் என்றால், I like Jesus Christ, I follow His teachings. இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்றால் அவருடைய உபதேசம் எனக்கு பிடித்திருப்பதனால. But does he follow all the teachings of Him? எல்லா உபதேசத்தையுமே அவர் பின்பற்றுகிறாரா? Jesus said, follow me. ஆண்டவர் சொன்னார் என்னை பின்பற்று. சொன்னாரா இல்லையா?
He told every one of the disciples to follow me. அவருடைய சீஷர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்னார், என்னை Come பின்பற்றுங்கள். unto me all ye that labor and are heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் Take தருவேன். my yoke upon you and learn of me. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு நீங்கள் For கற்றுக்கொள்ளுங்கள். my yoke is easy and my burden is light. என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. Some of the disciples were washing the nets. He just went to them and he said, follow me, and then kept on walking. சீஷர்கள் சிலர் வலையை அவர்கள் கழுவி கொண்டிருந்த போது அவர்களை பார்த்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக் He did not shake them by their shoulder. அவர்களுடைய தோள்பட்டை பிடித்து He அசைக்கல. did not compel them. He did not force them. அவர்களை கட்டாயப்படுத்தி ஆண்டவர் அழைக்கல. He did not have a long conversation with them. இல்ல அவர்களோடு பெரிதான ஒரு உரையாடலும் வைக்கல. He did not negotiate with them. அவர்களோடு சென்று நீங்க வரணும் அப்படி எல்லாம் சொல்லி He just went to them and he said, follow me, and then went on. ஆண்டவர்ட்ட அவங்க போனாரே, கிட்ட போய் என்னை The பின்பற்று. disciples, they left the nets and they followed him. சீஷர்கள் அந்த வைத்திருந்த நெட்டை விட்டு வலையை விட்டுட்டு போயிட்டாங்க. So on what basis are we following him? ஆண்டவரை என்ன அடிப்படையிலே நாம் இவரை பின்பற்றுகிறவர்களாக Very இருக்கிறோம். important that we need to follow him as his children. அவருடைய பிள்ளைகள் என்கிற நிலையிலே நாம் அவரை பின்பற்றுவது மிகவும் We முக்கியம். need to know the difference between following his teachings and following him. அவருடைய உபதேசத்தை நாம் பின்பற்றுவதற்கும் அவரை நாம் பின்பற்றுவதற்கும் உள்ள காரியத்தை முதலாவது நாம் உணர வேண்டும், அறிய See, வேண்டும். there are two things. ரெண்டு காரியங்கள், Principles of Christ கிறிஸ்துவனுடைய நேதிகள், and the person of Christ. அந்த கிறிஸ்து என்கிற ஆள் தத்துவம் நபர். True following is உண்மையாக பின்பற்றுதல் என்பது only when we follow Christ we can follow his principles. கிறிஸ்துவை நம்ம பின்பற்றினாதான் அவருடைய உபதேசத்தை அவருடைய நேதிகள் எல்லாம் நம்ம பின்பற்ற There முடியும். are many people in this world. இந்த உலகத்துல அநேகர் They இருக்கிறார்கள். reject the person of Christ, அவர்கள் கிறிஸ்து என்கிற அந்த ஆள் தத்துவத்தை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். but they love the principles of Christ. ஆனா கிறிஸ்து உபதேசித்த அந்த உபதேச நியமங்கள் எல்லாம் அவர்களுக்கு They பிடிக்கும். say, even I do what your Christ said. உங்களுடைய கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கூட என்னால செய்ய முடியும். Have you heard or seen people like that? அப்படிப்பட்டதான ஜனங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? They say, we love what your Christ said. உங்களுடைய கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அது எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். We don't know much about him, but we know his teachings. அவரை குறித்து எங்களுக்கு அதிகம் தெரியாது, ஆனா அவருடைய உபதேசங்கள் எங்களுக்கு பிடிக்கும். We follow his principles. அவருடைய நியமங்களை நாங்கள் கைக்கொள்கிறோம். That's why we help the poor, we help the people in distress. அதனால நாங்க ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறோம். But that is not the entire thing that Jesus spoke ஆனா about. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்பது அந்த முழுமையும் ஆகாது. If we follow his principles completely, அவருடைய நியமங்களை முழுவதுமாய் நாம் கைக்கொண்டு அவரை if we பின்பற்றுகிறோம், need to follow his principles completely, his doctrines, his teachings and everything that he said, ஆண்டவர் சொன்ன அவருடைய உபதேசம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய போதனை, அவருடைய நியமங்கள் எல்லாவற்றையும் நாம் பின்பற்ற வேண்டுமானால் it is impossible to do it unless we make a decision to follow him as his children. அவருடைய பிள்ளைகள் என்கிற நிலையிலே நாம் அவரை பின்பற்றுகிறவர்கள் ஆகாமல் அவைகளை எல்லாவற்றையும் நாம் பின்பற்றுவது என்பது சாத்தியப்படாத We காரியம். are all God's creation. நாம் எல்லாரும் தேவனுடைய சிருஷ்டிகள். That's the basic level with which each and everyone connects with God. தேவனோடு இணைகிற ஒவ்வொருவருக்கும் உள்ள அடிப்படையான ஒரு காரியம் அதுதான். Everyone is a creation of God. எல்லாரும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Every animal is a creation of God. ஒவ்வொரு மிருகமும் தேவனாலே Every சிருஷ்டிக்கப்பட்டது. plant and tree is a creation of God. அதுமாய் ஒவ்வொரு தாவர வகை செடி மரம் சகலமும் Every nature is a creation of God. இயற்கை சகலமும் ஆண்டவராலே If சிருஷ்டிக்கப்பட்ட someone ஒரு believes it or not, whether he doesn't believe it or not, whether he likes it or not, whether he doesn't like it or not, everything and everyone is God's creation. சிலருக்கு அது பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சகலமும் கிறிஸ்துவின் சிருஷ்டிப்புகளே. But as a creation we cannot follow him fully. ஆனா சிருஷ்டிப்பு என்கிற நிலையிலே நாம் அவரை முழுவதுமாய் பின்பற்ற From இயலாது. being his children we have to move on to another level of being called his children. அந்த சிருஷ்டிப்பு என்கிற அந்த நிலையிலே, சிருஷ்டி என்கிற நிலையிலிருந்து பிள்ளைகள் என்கிற அந்த ஸ்தானத்துக்குள்ளே நாம் கடந்து போக See, வேண்டியது. there are many people they try to follow Christ just as his creation, right? அவர் சிருஷ்டித்தது அந்த சிருஷ்டிப்பின் அடிப்படையிலே இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். They think you are also God's creation, I am also God's creation. நீயும் ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்டவன், நானும் ஆண்டவராலே You are a சிருஷ்டிக்கப்பட்டவன். human being, I am also a human being. நீயும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன். Some God who is in heaven, some supreme power created எப்படியோ us. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். So we need to follow him. எனவே அவரை நாம் பின்பற்ற வேண்டியது No, that's not அவசியம். how it goes. அப்படியாக நாம் செய்ய முடியாது. We cannot follow Christ Jesus wholeheartedly
by just being the creation of God. தேவனுடைய சிருஷ்டிப்பு என்கிற நிலையிலே தேவனை முழுவதுமாய் நாம் பின்பற்ற இயலாது. From being a creation we have to move on to another level of being called his children. நாம் தேவனுடைய சிருஷ்டிகள் என்கிற அந்த நிலையில் இருந்து முன்னேறி தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஒரு ஸ்தானத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். So only when we move from this creation level to children level, அந்த சிருஷ்டிப்பு நிலையிலிருந்து பிள்ளைகள் என்கிற அந்த நிலைக்கு நாம் கடந்து போனால் மாத்திரம்தான் then only we will be able to follow the person of Christ, not just the principles of Christ. கிறிஸ்துவனுடைய நியமங்களை மாத்திரமல்ல கிறிஸ்து என்கிற அந்த நபரை நாம் பின்பற்றவர்களாக முடியும். How do we become his children? நாம் எப்படி அவருடைய பிள்ளைகள் ஆவது? John 1:12 says, as many as received him, to them give he power to become the sons of God. யோவான் 1:12 சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் through a genuine born again experience we become his children. உண்மையான ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தின் மூலமாய் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆனோம். And Jesus said, except a man be born again, he cannot see the kingdom of God. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். Said, except a man be born of water and of the spirit, he cannot enter into the kingdom of God. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். He said, that which is born of the flesh is flesh, and that which is born of the spirit is spirit. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். Peter the apostle writes, being born again not of the corruptible seed but of the incorruptible seed, which is the word of God. பேதுரு அப்போஸ்தலன் நிருபத்தில் எழுதுகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிற்கிறதுமான அவருடைய வார்த்தையாகிய ஜீவ வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். The ones who have the seed of God in them, தேவனுடைய வித்து இருக்கிற அவர்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும், his spirit germinates them and helps them to be born again in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களை மறுபடியும் புதுப்பித்து பிறக்க வைத்த அவருடைய ஆவியினாலே மாத்திரமே. And that is how we become genuine sons and daughters of God. நாம் தேவனுக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் மகளாய் மகனாய் நாம் காணப்படுகிறோம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. This is the basic thing that is necessary to follow Jesus Christ. கிறிஸ்து இயேசுவை நாம் பின்பற்றுவதற்கு அடிப்படையான காரியம் இதுவாகும். But a lot of times we see in these last days, அநேகரை பார்க்கிறோம் இந்த கடைசி நாட்களில், people have some problems, they are in some kind of a crisis. ஏதோ ஜனங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம் வரும்போது they go here, they go there, nothing works out. அவங்க இங்க போறாங்க அங்க போறாங்க, ஒண்ணும் வேலைக்கு ஆகல. Finally they come to church, they say, let us see as a final option whether he can do something to us. இறுதியா அவங்க வருகிற இடம் தேவனுடைய சபைக்கு வர்றாங்க, இதையாவது நம்ம முயற்சி செய்து பார்ப்போம். They tell their problems, அவருடைய பிரச்சனைகளை அவர்கள் சொல்கிறார்கள். they try to believe God, தேவனை விசுவாசிக்க முயற்சிக்கிறார்கள். they say, God have mercy on us, will you deliver us? தேவனே நீர் எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை விடுவிப்பீரா? We tried all the other options, மற்ற எல்லா காரியங்களையும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். will you help us? நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்களா? they try to believe God, they pray, they want to do everything. ஆண்டவரை விசுவாசிக்க முயற்சிப்பார்கள், ஜெபிப்பார்கள், अनेक they ask for prayer, ஜெபத்தை அவர்கள் கேட்பாங்க. but once God answers their prayers, ஆனா ஒரு முறை அவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டாருன்னா, the next thing is about turn. அவங்க அடுத்த காரியம் செய்யறது அவர்கள் திரும்பி போய் விடுவாங்க. about turn and departure from Christ, not following Christ. கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை விட்டு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் போய் விடுவார். but the ones on whom God has his eyes, ஆனால் தேவனுடைய ஆண்டவருடைய பார்வை அந்த உள்ளவர்கள் எவர்களோ, the ones that are chosen from before the foundation of the world, தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய முன்னறிவினாலே முன்குறிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, the ones on whom God has his purpose and plan, his grace and his mercy, அவருடைய நோக்கம், தீர்மானம், திட்டம் சகலமும் யாருக்கெல்லாம் உண்டாயிருக்கிறதோ, they won't do this about turn. அவர்கள் இந்த திரும்பி போகிற வேலையை செய்ய மாட்டார்கள். they don't do this departure from Christ. அந்த கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறது அவர்கள் இருக்காது. they will keep following Christ. அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டே இருப்பார்கள். they will keep asking the questions like the early believers asked. எப்படி அந்த ஆதி விசுவாசிகள் கேட்டார்களோ அந்த கேள்வியை கேட்டு பின்பற்றி கொண்டே they will ask the question, what should we do to be saved? நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். what kind of God is this? இது எப்படிப்பட்டதான தேவன்? we have tried every other option in this world, இந்த உலகத்துல எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் but nothing worked out. எதுமே வேலைக்கு ஆகல. but Christ Jesus has answered our prayer. எங்களுடைய ஜெபத்துக்கு கிறிஸ்து இயேசு பதிலளித்தார். let us not only receive this and go away. நாங்கள் அவரை பெற்றுக்கொண்டு போனால் மாத்திரம் போதாது. we know we can live only by following him. அவரை பின்பற்றி அவருக்காக மாத்திரம் there is no way that we can depart from him. அவரை விட்டு விலகி போவதற்கு எங்களுக்கு வேற வழி we want to come
submit our lives to Him. நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு We want to submit our lives to Him. நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு அடிபணிந்து That is how believers respond. அதுதான் ஒரு விசுவாசி கொடுக்கிற உத்தரவாதம். They just don't believe God to be relieved from the crisis. அந்த நெருக்கத்திலிருந்து அவர்கள் நீங்கி போவதற்காக விருப்பப்படுகிறவர்கள் But they just believe God to follow Him all the days of their life. அவர்கள் விசுவாசிப்பது தேவனை எதற்கென்றால் அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை பின்பற்றுவதற்காக. That's when they come to know that they are God's children. அதன் பின்பாக அவர்கள் அறிகிறார்கள் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. So after we become God's children, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆன பின்பு the scripture says we need to be followers of God. நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. Wherever He leads, we need to follow Him. அவர் எங்கெல்லாம் நம்மை நடத்தி கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் நாமும் போக வேண்டும். Because once we become His children, we have His Spirit inside of us. ஒருமுறை அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் ஆன பின்பு அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய் The இருக்கிறது. scripture says, as many as are led by the Spirit of God, they are the sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Follow God as children. எனவே பிள்ளைகள் என்கிற நிலையிலே தேவனை பின்பற்றுவோம். It doesn't mean we are following God if we follow His teachings here a little, there a little. தேவனை பின்பற்றுகிறோம் என்பதற்காக அவருடைய நியமங்களை அவருடைய கட்டளை கற்பனை இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா பின்பற்றினால் மாத்திரம் போதாது. Selectively pick 2 or 3 things and say, because of this I am following Christ. குறிப்பிட்ட சில காரியங்களை இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சமா தேர்ந்தெடுத்து நான் இதெல்லாம் செய்யறதுனால நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று Like I told you before, I read the Bible, I pray, I go to church, I do this, I ministry, I give to the Lord. That's why I am following Him. இதற்கு முன்பாக நான் சொன்னேன்ல, நான் ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், நான் ஊழியம் செய்றேன், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் செய்கிறதுனால நான் தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடாது. No, you are His child. நீங்க அவருடைய பிள்ளைகள். And as dear children you need to follow Him. அவருடைய பிரியமுள்ள பிள்ளைகளாய் அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். Praise the name of the living God. So there are 3 levels: creation, முதல்ல சிருஷ்டிப்பு, and then children, அதன் பின்பாக பிள்ளைகள், because you are born of His seed. ஏனென்றால் அவருடைய வித்தினாலே நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். Third level, the scripture says dear children. மூன்றாவது நிலை என்றால் பிரியமான பிள்ளைகள். See, when a parents have 2 or 3 children, ஒரு பெற்றோருக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் they won't reveal it, but in their heart they will have 1 or 2 dear ones. அந்த 3 பிள்ளையில ஏதாவது ஒரு பிள்ளை அவர்களுக்கு இதயத்துல ரொம்ப நெருக்கமா விருப்பமுள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. They'll say, நீ அப்பா பையன், அப்பன்னா மற்ற 2 என்ன யார் பையன்? நீ செல்ல பிள்ளை, you are dear to me, you are closer to me, you are this to me, you are that to me. நீ எனக்கு மிகவும் நெருக்கமானவன், நீ எனக்கு செல்லமானவன் என்று சொல்லுகிறது. Because something in that child has attracted them. ஏதோ அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற ஒன்று அவர்களை வசீகரப்படுத்துகிற ஒன்றாய் made the child more dear to them in their heart. இன்னும் அவங்க இதயத்துக்கு அது விருப்பமுள்ளதாய் பிரியமுள்ள ஒன்றாய் அது காணப்படுகிறது. Praise the name of the living God. Do you know what that is most of the time? அதிகபட்சமா என்ன இருக்கும் தெரியுமா? An obedient child will be a pleasing child. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை தான் பிரியமான பிள்ளையாய் இருக்கும். It's not the beauty that attracts the children to become dear to their parents. ஒரு பிள்ளையோட அழகு பெற்றோரை வசீகரப்படுத்துகிறதா இருக்காது. It's not their smart education that makes them so dear to their parents. இல்ல அவங்க படித்த படிப்பு அவர்களை அவர்கள் பெற்றோரை அவர்களுக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற்றும். Or when they become successful, earn a lot of money and live a good life, that doesn't attract the children to become their dear children. நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் உள்ளவர்களாய் இருக்கிறதுனால பெற்றோருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க மாட்டாங்க. Yes, when the children are successful, parents will feel proud about it. பிள்ளைங்க வளர்ந்து அதிக சம்பாத்தியம் பண்ணி நன்றாக இருந்தா பெற்றோருக்கு அது But what will please them? ஆனா எது அவர்களுக்கு பிரியமா What will make them more dear to the parents? அந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது இன்னும் அதிக பிரியமா இன்னும் நெருக்கமா இருக்க எது காரணமாகும்? It's not their success, it's not their education, it's not their beauty, but it's their obedience. அவர்களுடைய வெற்றியோ அவர்களுடைய படிப்போ இல்ல அவர்களுடைய அழகோ கிடையாது. ஆண்டவர் அவர்களுக்கு கீழ்ப்படிகிற அந்த கீழ்ப்படிதலினால் when they live a disciplined life, அவர்கள் ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து when they obey their parents, அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள், when they take their advice for good, அவர்களுடைய புத்திமதிகள் எல்லாம் தங்களுக்கு நல்லவைகளாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள், they automatically become dear children. அப்ப பெற்றோருக்கு அவர்கள் தானாகவே பிரியமுள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள். They have a special place in their heart. அவருடைய இதயத்தில் அவர்களுக்கு என்று ஒரு விசேஷித்த இடம் உண்டாயிருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை.
It's very important that we as believers follow him. எனவே விசுவாசிகளாகிய அவரை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. As obedient children. ஒரு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளா. Just like obedience pleases a father or a mother. எப்படி ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஒரு பிள்ளை பெற்றோர் தகப்பனையோ தாயையோ பிரியமாய் வைத்திருக்கிறது. Our obedience to God. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிகிறது. Our submission to God. நம்முடைய அர்ப்பணிப்பு தேவனுக்கு நாம் செய்கிற காரியம். Our sincere commitment to God. தேவனுக்கென்று உண்மையாய் உத்தமமாய் நாம் அர்ப்பணித்த அந்த காரியம். It makes us dear children in his sight. அவருடைய பார்வையிலே நம்மை பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் மாற்றுகிறது. Praise the name of the living God. Follow God as dear children. எனவே தேவனை பிரியமுள்ள பிள்ளைகளாக பின்பற்ற வேண்டும். Not because we are following 2 or 3 things he says we become his children. ஏதோ அவருடைய காரியமாகிய 1-2 காரியங்களை நாம் தொடர்ச்சியா பின்பற்றதுனால அவருடைய பிரியமான பிள்ளை என்று சொல்லக்கூடாது. Let's read a scripture that once the Lord spoke to his children. ஒருமுறை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் பேசி சொன்ன வசனத்தை நாம் வாசிப்போம். To the children of Israel, the Lord said, இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். The book of the prophet Jeremiah, chapter number 11. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம். Here he expresses how we need to obey him. எப்படி அவருக்கு கீழ்ப்படிய அவசியம் என்பதை இங்கே அவர் சொல்றார். In English Bible it's verse number 4, but I think in Tamil Bible it's verse number 3. தமிழ் வேதாகமத்திலே 3ஆம் வசனம். It says, which I commanded your fathers in the day that I brought them forth out of the land of Egypt from the iron furnace, saying, obey my voice and do them according to all which I command you, so shall ye be my people and I will be your God. தமிழ்ல 3-4 சேர்த்து வாசிக்கிறேன். 3வது வசனம் போதும். 4ல தான் ஈர்ப்பு காலவாய் தான் வருது. இல்ல அதெல்லாம் கிடையாது. வெறும் 3வது வசனம் போதும். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கற்பிக்கிறபடியே எல்லா வார்த்தையும் கவனிங்க. தமிழ் வசனத்தை போட்டுருங்க. இதுல 11:3 எரேமியா 11. 2 words are very important in this. 2 வார்த்தை இதுல மிகவும் முக்கியமானது. கற்பிக்கிறபடியே அப்படின்னா என்ன? சொல்லிக் கொடுக்கிறபடி. According to it. அதன்படியா சொல்லிக் கொடுக்கிறதன்படியா. ஏதோ சொன்னாருங்க, சொன்னதை செஞ்சிட்டேன், ஆனா சொன்னபடியே செய்யல. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? சொன்னதை ஏதோ செய்யறதுக்கும் just doing something somebody told us or doing it accordingly, they are 2 different things. 2 வித்தியாசமான காரியங்கள். கற்பிக்கிறபடியே அப்படியே செய்வது. கற்பிக்கிறபடியே என்ன? சொன்னதை செய்வது. சொன்னதை செய்வது. வெறும் செய்வதில்லை, எல்லா காரியங்களையும் செய்வது. இல்ல, கற்பிக்கிற சொன்னதை சொன்னபடி செய்யறது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சும்மா சொன்னதை செய்யறது வேற, சொன்னதை சொன்னபடி செய்யறது வேற. Just doing what is being said is different, but doing it according to what is being said is different. சொன்னதை செய்கிறதற்கும் சொன்னபடியே செய்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. Praise the name of the living God. That is why I have told you many times. அதனால தான் நான் अनेक நேரம் சொல்லி இருக்கிறேன். This Bible, it not only talks about what to do. இந்த வேதம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மாத்திரம் சொல்லாமல், but it also talks about how we need to do. நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி இருக்கிறது. So according to what he said, அது என்ன அவர் சொல்லி இருக்கிறாரோ அதன்படியே, doing what he says as it is, அவர் சொல்லுகிறதின்படியே, as it is in தமிழ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே சொன்னதை சொன்னபடி செய். எது என்ன பண்ணாத, நீயா கூட்டிக்காத, நீ என்ன பண்ணிக்காத, குறைச்சிக்காத. You don't add anything to it, you don't delete anything to it. அதோடு நீ எதையும் நீ சேர்க்கவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். But have you seen some people, they will say this scripture where the
Bible says don't add anything to it, don't take away anything from it. சிலர் இருக்கிறாங்க இந்த வேத வசனத்தோடு ஒன்றி கூட்டாத குறைக்காதன்னு சொல்றத வந்து சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? A lot of people mention the scripture. அநேகர் இத வந்து Oh brother, we should not add anything to what God says. தேவன் சொன்ன இந்த வசனத்தோடு எதையுமே நம்ம சேர்க்க கூடாது. We should not delete anything to what God says. அது மாத்திரம் இல்ல, தேவன் சொன்ன இந்த காரியத்தோடு எதையும் நீக்கவும் கூடாது. What they think is we will not when we read, we won't add any word to it, or we will not change it, we will not leave any word from it. We will read as it is, brother. இதை வாசிக்கும் போது இதோடு எதையும் நம்ம சேர்த்தும் வாசிக்க கூடாது, இதுல இருந்து குறைத்தும் நம்ம வாசிக்க கூடாது. அது எழுதி இருக்கிறபடியே அப்படியே வாசிக்க. Or when they write the scripture or copy it in a separate paper, they want to see they don't make any mistake, even a full stop, a comma, all the punctuation mark, it must match exactly. அப்படியே இந்த வசனத்தை பார்த்து ஒரு பேப்பர்ல அவங்க காப்பி பண்ணனாலும் அதுல இருக்கிறபடியே புள்ளி கமா முதற்கொண்டு அப்படியே எழுதுவாங்க. That is good. நல்லதுதான். Yes, the Bible says don't add anything, don't delete anything. வேத வசனம் சொல்லுது அதோட ஒண்ணே கூட்டாத குறைக்காத. Or if somebody wants to see this and type it in the computer, they will see each and every word and every punctuation. They want to exactly match as it is. கம்ப்யூட்டர்ல அவங்க வந்து அதை இப்ப டைப் பண்ணனும் பிரிண்ட் பண்ணனும்னாலும் அது அந்த எழுத்துல இங்க வேதத்துல இருக்கிற மாதிரியே இருக்கா? If you ask why, the Bible says don't add anything, don't delete anything. வேத வசனமே சொல்லிருக்கு எதையும் கூட்ட கூடாது எதையும் குறைக்க கூடாது. God says as it is. தேவன் சொல்லிருக்கார் அது அப்படியே சொன்னபடியே இருக்கிற மாதிரி. Not just for copying in a paper or typing it in a computer. இல்ல அது ஒரு பேப்பர்ல நீ எழுதுறதுக்கோ இல்ல கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணுவதற்காக மாத்திரம் அப்படி சொல்லல. அதுக்கு மாத்திரமா சொன்னாரு ஒன்றையும் கூட்டாத ஒன்றையும் குறைக்காதன்னு. ஹலோ, நாம விசுவாசிக்கிறதுலயும் இருக்குது. Even in our faith, நம்முடைய விசுவாசத்தில் we should not add anything to this word or we should not delete anything to this word. இந்த வார்த்தையோடு எதையும் நாம் கூட்டவும் கூடாது, இதோட இருந்து எதுவும் குறைக்கவும் கூடாது. அது செய்யறோமா? எத்தனை தடவை நம்ம விசுவாசத்துல வேதத்தை மாத்திரோம். We are trying to manipulate the scriptures through our faith. நம்முடைய விசுவாசத்தின் மூலமா வேத வசனங்களை நாம் கலப்படம் செய்து we are trying to add our own ideas. நம்முடைய ஐடியாவை சுய ஐடியாவை அதுல சேர்த்து whatever it is convenient, we take it in our life. நம்முடைய வாழ்க்கைக்கு எது சௌகரியமாய் இருக்கிறதோ அதை நாம whatever is inconvenient, we kind of sideline. இல்ல நமக்கு எது அசௌகரியமா இருக்கோ அதை நாம ஒரு பக்கமா we are trying to add and delete and manipulate the scriptures through our faith. நம்முடைய விசுவாசத்தின் மூலமா வேத வசனங்களோடு கூட்ட வேண்டியவளை கூட்டி குறைக்க வேண்டியவளை குறைத்து இவ்விதமாயவளை மாற்றி நாம் காரியங்களை செய்கிறோம். What does the Lord say here? ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன இங்க? According, அந்த கற்பிக்கிறபடியே obey my voice according. சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே. Even our Lord Jesus said in the book of John, யோவான்ல கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், he that believeth on me, as the scripture had said. வசனம் சொல்லுகிறபடி வார்த்தை சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. As means as it is means nothing more nothing less. அதுல எதையும் அதிகமா கூட்டவும் இல்ல அது குறைக்கிறதும் இல்ல. So even in our faith, நம்முடைய விசுவாசத்துக்கு கூட it is very important that we see that we believe the word of God as it is, as he says. வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அது எழுதப்பட்ட வண்ணமாகவே நாம் அதை விசுவாசிக்க வேண்டியவர்களாக nothing more nothing less. அதுல எது அதிகமும் இல்ல குறைவும் இல்ல. Because only when we believe it as it is, நாம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நாம விசுவாசிக்கும்போது then only we will be able to do it as it is. அத செய்யிறதுக்கு அதுக்கு ஏதுவாகும். விசுவாசத்துல மாத்திட்டோம்னா எதிலயும் மாறிடும். செய்யலாம். If we try to manipulate the word of God in our faith, we will manipulate even in our doing. நம்முடைய விசுவாசத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் கூட்டி குறைத்து நாம் மாற்றும்போது நம் செயல்பாடுகளிலும் அதை செய்கிறோம். Even our obedience to God will be a manipulated obedience. தேவனுக்கு கீழ்ப்படிகிற அந்த கீழ்ப்படிதலும் அவிதமான ஒரு கலப்படம். That doesn't please our heavenly Father. அது நம்முடைய பரலோக பிதாவை பிரியப்படுத்தும். Just say for example, if a father has his child, ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன், ஒரு தகப்பனுக்கு ஒரு குழந்தை, and he calls his son and he says do these three things in this way, in this method, தன் மகனை கூப்பிட்டு ஒரு மூன்று காரியங்களை இந்த முறையிலே இந்த விதமாய் செய்ய. but he goes out and does one thing the way he says and two things he does it, but he does it differently. ஆனா அந்த பிள்ளை போய் என்ன செய்றான், ஒரு காரியத்தை மாத்திர தகப்பன் சொன்னபடி செய்துவிட்டு மற்ற ரெண்டு காரியத்தை தன் இஷ்டம் போல செய்து. He did not do everything as he said. தகப்பன் சொன்னபடி எல்லா காரியத்தையும் செய்யவில்லை. Will it please him? அது அவருக்கு பிரியமாய் will the father be happy with it? இல்ல தகப்பன் அதை குறித்து சந்தோஷப்படுவாரா? when he hears the report அந்த அதனுடைய காரியங்களை அவர் கேட்கும்போது and finds
is only one thing he did according to what the father said. ஒரு காரியம் தான் தான் சொன்னபடி அவன் செய்திருக்கிறான் என்பதை அறிந்து Two other things he manipulated it. இரண்டு காரியங்களை வேறு விதமாய் அவன் மாற்றி Will it please the father? அது தகப்பனை பிரியப்படுத்துமா? But at the same time, அதே நேரத்தில் if the person does what the father says as it is, அந்த மகன் தகப்பன் சொன்னபடியே அப்படியே காரியங்களை அவன் without manipulating anything, எந்த ஒரு காரியத்தையும் அவன் மாற்றி செய்யாமல் சிலர் என்ன தெரியுமா, நம்ம அப்பா தானே சொல்லிக்கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க வேலை ஸ்தலத்துல பாஸ் சொல்றப்ப என்ன பண்ணுவான், கரெக்டா செய்வான். ஏன்னா அவன் கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டுவான், தப்பா பண்ணான். ஆனா அப்பா சொன்னா அப்பா தானேங்க, ஒன்லி ஃபாதர், நோ வி கேன் டெல் ஹிம். அப்பாவை நன்றா தெரியும் சொல்லிக்கலாம். அவர் என்ன பண்ணுவார், அவர் பாஸ் மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் என்ன பண்ண மாட்டார், திட்ட மாட்டார். சரி போ, என்னத்தையோ செஞ்சியா போ. But he won't be pleasing in the sight of the Father. ஆனா அது தகப்பனுடைய பார்வையிலே பிரியமுள்ள ஒன்றாய். But here we are talking about following God as dear children. ஆனா இங்கே நாம் தேவனை பின்பற்றுவது பிரியமான பிள்ளைகள். And when the Lord spoke to his people in the book of Jeremiah, எரேமியா தீர்க்கதரிசி தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், he said, obey my voice and do them according as it is. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கற்பிக்கிறபடியே அப்படின்னா என்ன அர்த்தம்? இதையும் மாத்தாத, don't manipulate it, அதை மாத்தாத, கலப்படம் பண்ணாத. அப்புறம் அடுத்த வார்த்தை all, எல்லா காரியங்களையும் செய்யுங்க. accordingly but at the same time all, கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்கள். This is how we follow him as dear children. இதுதான் நாம் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவது. It's not that we pick and take 2 or 3 things here a little there a little and then say I am following him. ஏதோ 1 2 மாத்திரை எடுத்துட்டு அதை செஞ்சிட்டு நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடாது. Following God is not following him for name's sake. தேவனை பின்பற்றுவது என்பது இது பெயருக்காக நாம் செய்யக்கூடிய காரியம் அல்ல. The scripture talks about following God as dear children. அங்கே தேவனை பின்பற்றுவது பிரியமான பிள்ளைகளை போல அவரை நாம் பின்பற்ற வேண்டும். Obey my voice and do them according to all சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். Praise the name of the living God. This is the kind of following that God is expecting of us. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு இப்படிப்பட்டதான ஒரு பின்பற்றுதல் ஆகும். So we don't manipulate the scriptures in our writing. நம்முடைய காரியங்களை எழுதுகிறதிலே தேவனுடைய வார்த்தையை நாம் மாற்றக்கூடாது. We don't manipulate the scriptures when we memorize it. இல்ல, அதை மனப்பாடம் செய்யும்போது நாம் தேவனுடைய வார்த்தையை மாற்றக்கூடாது. When we memorize it as it is. அந்த மனப்பாடம் செய்யும்போது அது இருக்கிற வண்ணமாக அப்படியே நாம் செய்யணும். When we copy it in a paper, we copy it as it is. இல்ல, அதுல இருக்கிறதை எடுத்து இன்னொரு பேப்பரை நாம் காப்பி பண்ணும்போது அது இருக்கிற வண்ணமாக. Or when we type it, we carefully see it and type it. We don't add anything, we don't delete anything. We just want the word to be as it is. டைப் பண்ணனும்னா அதுல இருக்கிறபடியே எடுத்து அதை பார்த்து செய்ய வேண்டும். But what about your faith? உங்களுடைய விசுவாசத்தை குறித்து என்ன? Are we adding and deleting in our faith? நம்முடைய விசுவாசத்துல கூட்டி குறைச்சு எடுக்கிறோமா? That's a very great and dreadful thing that a believer can do. விசுவாசி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிதான ஒரு பயங்கரமான காரியம் கூட்டி குறைக்கிறது. Because do you know who is the master in adding and deleting the scriptures? அந்த வேத வசனத்தை கூட்டி குறைக்கிறதுக்கு தலைவர் யார் தெரியுமா? Who is the boss in manipulating the scripture? வேத வசனத்தை கலப்படம் பண்றது, மாற்றுகிறது, குறைக்கிறது. There is someone in the Bible that has almost specialized in the art of manipulating the scriptures. வேதத்திலே இருக்கிற ஒருத்தன் அந்த வேத வசனத்தை அழகா மாற்ற, அதை கூட்ட குறைக்க செய்கிறவன். யாரு? Genesis 3. ஆதியாகமம் 3வது அதிகாரம். See, the devil is the master. பிசாசு தான் தலைவன். He has mastered the art of manipulating the scriptures. அவன் வேத வசனத்தை மாற்றுகிறதுல ஒரு கையே, not just in adding or typing. வெறுமனே வந்து கூட்டி அதை வந்து but he will manipulate the people even in believing the scriptures. வேத வசனத்தை விசுவாசிக்கிறவர்களை கூட அவன் கலப்படம் பண்ணி, he tried to manipulate the people when they try to obey the word of God as it is to everything that he has said. தேவனுடைய வார்த்தையை அது இருக்கிறவனமாக அப்படியே கீழ்ப்படிகிறதுக்கு ஜனங்கள் முயற்சி செய்யும்போது அதை கூட அவன் மாற்ற செய்வான். That is why God says obey my voice. அதனால ஆண்டவர் சொன்னார் என்னுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. Who says this? இது யார் சொன்னது? The Lord says. ஆண்டவர் சொன்னது. Obey my voice.
என்னுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி But in Genesis 3, ஆனா ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல it's some other voice. அது வேறு ஒரு சத்தம். He is taking the word of God, manipulating it, தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை கொஞ்சம் மாத்தி and giving it in his own voice, அவன் தன்னுடைய சத்தத்தின் மூலமா இதை as the கொடுத்தான். voice of the serpent. அது சர்ப்பத்தினுடைய சத்தமாய் But இருந்தது. here we are talking about the voice of God himself. இங்கே தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது. Whatever the heavenly Father, the Spirit God speaking to us in our heart, பரலோக பிதா ஆவியின் தேவன் நம்மிடத்துல என்ன காரியங்களை நம் இதயத்தோடு கூட பேசுகிறாரோ இடைப்படுகிறாரோ, the scripture says, obey him, do them according to all that I have commanded you. கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்து கீழ்ப்படிய வேண்டும். Then he says, அப்பொழுது சொல்கிறார், you will be my people and I will be your அப்பொழுது God. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். Praise the name of the living God. Follow God as dear children. எனவே பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுங்கள். Secondly, what kind of following is the following of God? தேவனை பின்பற்றுகிறதிலே என்ன விதமான பின்பற்றுதல்? Let us go to the book of Mark chapter number 1 and read verse number 16. மார்க் 1வது அதிகாரம் 16வது வசனம். Let's read from 16 to 18. 16லிருந்து 18. Yes, he said, now as he walked by the sea of Galilee, he saw Simon and Andrew his brother casting a net into the sea, for they were fishers. And Jesus said unto them, come ye after me, and I will make you to become fishers of men. And straightway they forsook their nets and followed him. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். Here the scripture says, இங்கே வேதவசனம் சொல்கிறது, when Jesus was walking by the Sea of Galilee, அவர் கலிலேயா கடற்கரை ஓரமாய் நடந்து போகையில் he saw the brothers Simon and Andrew casting a net into the sea, for they were fishers. சீமோனோ சகோதரன் அந்திரேயா அவங்க கடல்ல வலை போட்டு கொண்டிருக்கிறத பார்த்தாங்க. So Jesus went by the seaside and came to these fishermen that were merely doing their job. அவங்க கடலோரமாய் இயேசு நடந்து போகும்போது மீனவர்களாகிய சீமோனும் அந்திரேயாவும் அவர்கள் இருவரும் தங்களுடைய வேலையை அந்த மீன் பிடிக்கிற வேலையை செய்து கொண்டார்கள். And he just told them, come ye after me and I will make you fishers of men. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். And then the scripture says, verse number 18, 18வது வசனம் says, and straightaway they forsook their nets and followed him. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின் செல்லலும்னா ஒன்றை விட்டால் தான் பின் செல்ல முடியும். Only if we forsake something we will be able to follow him. அவரை பின்பற்ற வேண்டுமானால் நாம் விட வேண்டிய ஏதாவது ஒன்றை விட்டு தான் போகணும். Many times people try to follow Jesus. அநேக நேரங்களிலே இயேசுவை பின்பற்ற அநேகர் முயற்சி செய்கிறார்கள். They try and try. அவர்கள் முயற்சி செய்து they fail and succeed. அவர்கள் தோல்வியுற்று மறுபடியும் ஜெயம் பெறுகிறார்கள். But they are not able to consistently follow him. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு நிலைத்த தன்மையோடு அவரை பின்பற்ற முடியவில்லை. You know what's the reason for that? ஏன் என்ன காரணம் என்று அதுக்கு தெரியுமா? It's because they are not willing to forsake what they need to forsake. எதை விட்டு விட வேண்டுமோ அதை விட்டு விடாம இருப்பதுதான் காரணம். We cannot follow God wholeheartedly if we don't forsake what we need to forsake. நாம் எதை விட வேண்டுமோ அதை விட்டால் மாத்திரம்தான் ஆண்டவராகிய இயேசுவை முழுவதுமாய் நாம் forsaking and following, it goes hand in hand. எனவே விட்டு விடுதலும் அவரை பின்பற்றுகிறது என்று உடனடியாக தொடர்ச்சியாக நடக்கிறது. Because following Christ means following only him. கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது அவரை மாத்திரமே பின்பற்றுவதாகும். Not following him and something else also. ஏதோ அவரை பின்பற்றி இன்னொரு காரியத்தையும் பின்பற்றுவது. Because if we follow something else we won't be able to follow him. ஏதோ வேறு ஒரு காரியத்தை நாம் பின்பற்றும்போது நாம் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. If we are following him we won't be able to follow that which we want to follow. ஆண்டவரை நாம் பின்பற்றினோமானால் நாம் வேறு ஒரு காரியத்திலே நாம் பின்பற்றுதலை செய்ய முடியாது. Praise the name of the living God. See, though we are a spirit being, நாம் ஒரு ஆவி மனிதர்களாய் இருக்கிறபோது, though God has planted his spirit in our hearts, தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிற போதும், this flesh, இந்த மாம்சமானது is fighting with the spirit. அது ஆவியோடு போராடுகிறது. The spirit wants to follow God. ஆவி ஆண்டவரை பின்பற்ற, spirit wants to follow only what he says. அவர் சொல்லுகிறதை மாத்திரம் பின்பற்ற விரும்புகிறது. Spirit wants to follow everything as it is. ஆவி அவர் சொன்னபடி எல்லாம் கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற விரும்புகிறது. But the flesh is trying to
pull us away. ஆனால் மாம்சமோ அதிலிருந்து நம்மை இழுத்து கொண்டு போகிறதா இருக்கிறது. Flesh is saying follow me. Flesh is saying follow me. மாம்சம் என்னை பின்பற்று என்று சொல்கிறது. The other side, spirit is saying follow me. இன்னொரு இடத்துல ஆவி என்னை பின்பற்றுகிறது. This is what Apostle Paul writing to Galatians, he says. கலாத்தியர்களின் நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் இதைத்தான் எழுதி இருக்கிறார். I believe in chapter 5 he says. 5வது அதிகாரத்துல he says walk in the spirit and ye shall not fulfill the lust of the flesh. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீர்கள். For the flesh lusteth against the spirit and the spirit against the flesh, and these are contrary one to the other. ஏனென்றால் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடி இச்சித்து போர் செய்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. போர் செய்கிறதுனா என்ன அர்த்தம்? ரெண்டு சண்டை போடுது. ஒரே ஆளுதான். We are one. நாம் ஒரே. We are not two or many. நாம் ரெண்டோ அதுக்கு மேற்பட்டவர்கள் அல்ல. But inside us ஆனால் நமக்குள்ளாக there are two kinds of minds. இரண்டு விதமான சிந்தைகள் உண்டு. Carnal mind and a spiritual mind. மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. Carnal mind is trying to follow the flesh. மாம்ச சிந்தை மாம்சத்தின்படியாய் பின்பற்ற. But the spiritual mind is trying to follow what God says. ஆனால் ஆவியின் சிந்தையோ தேவன் என்ன சொன்னாரோ அதை பின்பற்ற. Spirit wants to go after God and what he says as it is. ஆவியின் சிந்தை ஆவி தேவன் என்ன சொன்னாரோ அது இருக்கிறவனமாய் அப்படியே எல்லாவற்றையும் பின்பற்ற அது சொல்லுது. But the flesh is fighting with that. ஆனா மாம்சமோ அதோடு கூட போராடுகிறது. Why do you want to do as it is? ஏன் அதை இருக்கிறபடி செய்யணும்? Why don't you manipulate it? ஏன் நீ அதை மாத்த கூடாது? Why don't you make some changes here? ஏன் இங்க கொஞ்சம் மாற்றம் செய்ய கூடாது? Why do you want to live according to all that God is saying? ஏன் ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றின்படியாய் நாம் கீழ்ப்படிய? Don't you know there are several other people in this world? இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனம் இருக்காங்க. That has compromised a lot of things. அவங்க எத்தனையோ காரியங்களோடு ஒத்து போகிறாங்க. They don't do all things. அவங்க எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. They don't do it as it is. அவர்கள் So why you also copy that? ஏன் நீ அத வந்து காப்பி பண்ண கூடாது? But the spirit says no, don't follow them, follow Christ. ஆனா ஆவி சொல்லுது நீ அவங்கள பின்பற்றாத கிறிஸ்துவை பின்பற்று. Yes, they are Christians, but there is only one Christ. ஆனா அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தான். அவங்க கிறிஸ்துவை வந்து நிராகரிக்கிறாங்க. So Christians are not our example, only Christ is our example. நமக்கு முன்மாதிரியே கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்து தான் முன்மாதிரி. Many people they get offended by Christians. அநேகர் இந்த கிறிஸ்தவர்கள் என்கிறவர்களால் இடர்கள் அடைகிறார்கள். I believe every Christian must live a decent life as an example for others. மற்றவர்களுக்கு மாதிரியாக வாழ வேண்டியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். Even Paul said follow me as I follow Christ. ஏனென்றா பவுலப்போஸ் சொல்றான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும். Every true believer ought have to say that. They must make that statement and live a life worthy of it. ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிப்பட்டதான ஒரு அறிக்கையை சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை I am not advocating of living a compromised life. நான் ஒரு எல்லா காரியங்களோடு ஒத்து போய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. I am not advocating believers to live their life in a compromised manner. இல்ல உலகத்தோடு மற்ற காரியங்களோடு ஒத்து போய் விசுவாசிகள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை பற்றி. A believer cannot compromise and live an irresponsible life. விசுவாசி என்கிறவன் இவ்விதமாய் உலகத்தின் காரியங்களோடு ஒத்து போய் ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ. He or she as a believer must live a life as an example for others. எனவே அவனோ அவளோ ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறவன் அவன் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். But when we follow, ஆனால் நாம் அவரை பின்பற்றும்போது we should not get offended by the failures of the people. மற்றவர்கள் இடறி தோற்று போவதற்கு நாமே காரணமாக கூடாது. Have you heard of people getting offended? இடறல் அடைந்த ஜனங்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Have you seen people that try to justify their wrong by pointing out to someone who is doing the same thing? இதே காரியத்தை செய்த ஒருவரை சுட்டிக்காட்டி நான் செய்தது நல்லதுதான் தவறு இல்லை என்று சொல்லி நியாயப்படுத்துகிற. Oh see brother, that is what they say in the church. அந்த சபையில பாருங்க அந்த அவங்க அப்படிதான் சொல்றாங்க சகோதரனே. You know this famous preacher, இவர் ரொம்ப பிரபல்யமான, he lives like that. அந்த பிரசங்கியார் அவர் that pastor's wife, she is living like that. அந்த பாஸ்டரோட மனைவி அப்படிதான் வாழ்றாங்க. that prophet, he never said what you are saying. அந்த தீர்க்கதரிசி சொல்ல கூட இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லல. We should not get offended by them. அவர்களாலே நாம் இடறல் அடைய கூடாது. By looking at different people, வித்தியாசப்பட்டவர்களை நான் பார்க்கிறதுனால, by looking at different denominations, இல்ல வித்தியாசப்பட்ட ஸ்தாபனங்களை சேர்ந்தவர்களை நான் பார்க்கும்போது, we have now come to a time where people try to choose what they want. ஜனங்களுக்கு என்ன விருப்பம் தாங்களே தேர்வு செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். They are trying to select teachers
போதகர்களை தாங்களே தங்களுக்கு என்ன நியமித்துக் கொள்ளுகிறவர்கள். And finding them because they say what they like. அவங்க சொல்றது அவங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட போதகர்களை தேடி தங்களுக்கென்றவர்கள் தேடி They would like to find what kind of teaching suits them. இல்லை எப்படிப்பட்டதான பிரசங்கம் போதனை அவங்களுக்கு சரியா படுதோ அது ஒத்து போகுதோ அதை பொறுத்து. That's not genuinely following அது Christ. உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கு காரணமாக. It's impossible to follow him without forsaking. ஆண்டவரை விட்டு விடாமல் ஒரு காரியத்தை விடாமல் அவரை பின்பற்றுவது என்பது சாத்தியப்படாது. We have to forsake all, the Bible says. வேதம் சொல்லுது நாம் எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும் என்று. Which means if it is needful for us to forsake all that we desire to follow him, we need to forsake all. அவரை பின்பற்றுகிற ஒரு வாஞ்சை உடையவர்களாய் நாம் இருப்போமானால், பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டுமானால், விட வேண்டும் என்று எல்லாவற்றையும் விட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாத்தையும் விட்டு தான் ஆகணும். See, that's not what I say, but that's what the scripture says. சொல்லல, அது வேத வசனமே சொல்லுகிறது. It's not like following Christ is easy all the times. கிறிஸ்துவை பின்பற்றுகிறது எல்லா நேரத்திலும் சுலபமானது. Yes, we will come to a point where we must take tough decisions. சில நேரங்களிலே கடினமான ஒரு தீர்மானம் எடுக்க We வேண்டிய must கட்டத்துக்கு come to a place where we take firm stand. அது மாத்திரமல்ல ஒரு உறுதியான நிலையில நிற்க வேண்டிய ஒரு நிலை வரும். There will come a time where we cannot budge even a little bit. நாம் கொஞ்சம் கூட அசைந்து ஒத்து போக முடியாத ஒரு நிலையிலே நாம் நிற்க. Not even a little compromise. கொஞ்சம் கூட ஒத்து போக கூடாத ஒரு சரிப்பட்ட இந்த மாதிரி சவால்லாம் வரும், இல்லாட்டா அவரை பின்பற்றவே முடியாது. இதுக்கு வேற விதமா யாருன்னா சொன்னாங்கன்னா ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோறாங்கன்னா அது சுத்த பொய். என்ன பைபிள் அதை சொல்லல. There will come challenges. நமக்கு சில சவால்கள் வரக்கூடும். Praise the name of the living God. We must face it. அதை நாம் சந்தித்து தான் We must overcome it. நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். It will be difficult at that point in time. அந்த நேரத்துல அது நமக்கு மிகவும் கடினமான ஒரு காரியமா இருக்கும். But afterwards, ஆனா அதன் பின்பாக he will take care of us. அவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The scripture says in Mark chapter number 8 and verse 34. மார்க் 8வது அதிகாரம் 34வது வசனத்துல This is what Jesus said. இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார். And when he had called the people unto him with his disciples also, he said unto them, whosoever will come after me, let him deny himself and take up his cross and follow me. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Jesus said, whoever wants to follow me, யாரெல்லாம் என்னை பின்பற்ற விரும்புகிறீர்களோ, he says, let him deny himself. முதல்ல தங்களை தாங்களே வெறுக்க வேண்டும். தங்களை தாங்களே வெறுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? It doesn't mean you have to physically torture yourself. நீங்க உங்களை சரீரபரமா உபத்திரப்படுத்திக் கொள்ளணும்னு அர்த்தமா? No, that's not what he is advocating. அப்படியாக அவர் சொல்லல. What did he mean when he said let him deny himself? தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? It means God says whatever is your flesh desires that is standing in the way of following me. என்னை பின்பற்றுகிற வழியிலே உன் மாம்சம் எதெல்லாம் விரும்பி உனக்கு தடையாகுதோ, whatever will is there to follow me, என்னை பின்பற்றுகிறதுல எப்படிப்பட்டதான ஒரு whatever your self desire is there to follow me, உன்னுடைய சுய வாஞ்சையெல்லாம் எப்படி இருக்கிறதோ, whatever self passions are there in you that is standing in the way of following me, என்னை பின்பற்றுகிற வழியிலே உனக்கென்று ஒரு சுய வெறுப்பு, சுய வாஞ்சை, இஷ்டம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் cut off those things. அதெல்லாம் நீ விட்டு விடு. Forsake those things. அதெல்லாம் கட் பண்ணிடு. Just like what Paul said, I am crucified with Christ. ஏனா பவுலோஸ் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் My passions, my desires, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய my way of doing things, நான் என்னுடைய I will never let that come in the way of pleasing God and following him. அது தேவனை பின்பற்றுகிற பிரியப்பட்டு பின்பற்றுகிற I'll forsake it and I'll deny it. அது எல்லாத்தையும் நான் விட்டு நான் என்னை வெறுத்து ஒதுக்குகிறேன். And take up his cross. அவருடைய சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு take up his cross and follow him. அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறேன். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That cross means what is meant for you. உங்களுக்கு என்னதை அது எதை அர்த்தப்படுத்துகிறது? உங்களுக்கு நியமிக்கப்பட்டது என்னது? உங்க See, before Jesus went to the cross, what did he do?
இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக என்ன Father, he செய்தார்? said, Father, let this cup pass away from me. ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் Not as my will. ஆகிலும் என்னுடைய Let not my will come in the way of doing your will. உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வருகிற வழியிலே என்னுடைய சித்தம் ஒன்று I don't want to bring my desire in the place where I need to fulfill your desire. உம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிற வரக்கூடிய அந்த வழியிலே என்னுடைய வாஞ்சையை நான் I want to follow you, go after you will go after your desire. உம்முடைய வாஞ்சைக்கு பின்பாக உம்முடைய சித்தத்துக்கு பின்பாக நான் So he was denying himself in that prayer. அந்த ஜெபத்திலே அவர் தன்னை தானே அவர் He was denying his flesh in that prayer. அந்த ஜெபத்திலே தன் மாம்சத்தை அவர் வெறுத்தார். He was denying his self will in his prayer. தன்னுடைய சுய மாம்ச சித்தத்தை அவர் வெறுத்தார். He was denying his self passion in that prayer. அந்த ஜெபத்திலே தன்னுடைய சுய விருப்பத்தை He was forsaking it. அதை விட்டு விட்டார். He was crucifying it. அதை சிலுவையில் அறைந்தார். Before he was being crucified, he was crucifying his own desire. அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சுய வாஞ்சியை விருப்பத்தை அவர் முதலாவது And சிலுவையில் then he அறைந்தார். took up his cross. அதன் பின்பாக சிலுவையை எடுத்தார். Because that cross is what was ordained for him. ஏனென்றால் அந்த சிலுவை என்பது அவருக்கென்று நியமிக்கப்பட்ட ஒன்று. Take up his cross எனவே அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு and followed him. அவரை பின்பற்ற வேண்டும். That's how we the disciples need to எனவே do. சீஷர்களாகிய நாமும் அவிதமாய் செய்ய வேண்டும். Deny ourselves. நம்மை நாமே Forsake the things we need to forsake. எதை விட வேண்டிய காரியங்களை நாம் விட வேண்டும். Take up the cross and follow him. எனவே சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். Mark 10:21 it says. மார்க் 10:21. Then Jesus, beholding him, loved him, said unto him, One thing thou lackest, go thy way, sell whatsoever thou hast, give to the poor, and then thou shalt have treasure in heaven, and come, take up the cross and follow me. இயேசு அவனை பார்த்த அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி. We all know about this young man that came to Jesus. ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே ஒரு ஐஸ்வரியமுள்ள வாலிபன். He had a great desire அவனுக்கு ஒரு பெரிதான ஒரு வாஞ்சை இருந்தது. to inherit eternal life. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். But something was blocking him in the way. அந்த வழியிலே ஏதோ ஒன்று அவனை தடைப்படுத்துகிறது. That's the lust that he had for riches. அந்த ஐஸ்வரியத்தினாலே உண்டான அந்த இச்சை அவனை தடை செய்கிறது. Was not the riches but the lust he had for the riches. அந்த ஐஸ்வரியத்தினாலே உண்டான அந்த இச்சை அவனை தடைப்படுகிறது. But God said, ஆண்டவர் சொன்னாரு, go your way. நீ போ. Whatsoever thou hast, sell it, give it to the poor. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. ஏதோ கொஞ்சத்தை எடுத்து கொடுத்துட்டு வாப்பான்னாலும் பரவாயில்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு உண்டானவைகளை எல்லாம். எல்லாம்னா என்னது? Forsake everything. எல்லாத்தையும் விட்டுடு. Whatever is standing in the way for you to have the eternal life, you forsake everything. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய அந்த பாதையிலே உனக்கு விரோதமாக எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் விட்டுடு. ஏன்னா ஐஸ்வர்யம் இருக்கிற வரைக்கும் உனக்கு அது மேலே இச்சையும் என்ன பண்ணும் இருக்கும். உன் பிரச்சனையே என்ன? அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கிற இச்சை. அது போச்சுன்னா தான் இந்த இச்சை என்ன பண்ணும்? போவோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, go and sell all thou hast. ஆண்டவர் சொன்னார், நீ உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு. Even if you have some riches left, you will have some lust left. நீ கொஞ்சம் ஐஸ்வரியத்தை வச்சா கூட கொஞ்சம் இச்சையை நீ விட்டு விடுவ. That will really deprive you to obtain the eternal life. உண்மையாகவே நீ நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளாதபடி அது உன் பாதையை மாற்றக்கூடியதாக. Forsake everything, then take up the cross and follow. எல்லாவற்றையும் விட்டு நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. So forsaking means it's just not forsaking whatever we can. விட்டு விடுதல் என்பது நம்ம என்னெல்லாம் நம்ம கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் இல்ல. சிலர் சொல்றது பாருங்க, இவ்வளோ முடியுமா விட்டாங்க, இந்த இயேசுவுக்காக என்னால முடிஞ்சதை என்ன பண்ண. ஆண்டவர் முடிஞ்சதெல்லாம் உன்னால எவ்வளோ டெபாசிட்டை உடங்கி மினிமம் உடச்சி ஏழை கொடுத்துட்டு வான்னு சொன்னார். உனக்கு உண்டானவைகளே எல்லாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குது? To the rich man he did not say, whatever you can go and sell and then come and follow me. உன்னால எதெல்லாம் வித்து கொடுக்க முடியுமோ அத போய் வித்து கொடுத்துட்டு வானா. How much ever you can afford to forsake. நீ எவ்வளவு உன்னை விட்டு கொடுக்க முடியுமோ விட முடியுமோ அதெல்லாம் நீ. How much ever is tolerable for you to forsake. நீ விட்டு விடுறதுக்கு எவ்வளவு தாங்குவியோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வா. No, if we need to forsake to follow him, அவரை பின்பற்றுகிறதிலே நாம் விட்டுவிட வேண்டிய காரியம் என்னவென்றால், we should be willing to forsake anything and everything
irrespective of our convenience or inconvenience, come what may. நமக்கு என்ன வந்தாலும் சரி, நமக்கு வசதியா இருக்குதோ இல்லையோ, நம்ம தேவைப்பட்டதோ தேவைப்படாதோ, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நாம் விட தீர்மானிக்க வேண்டும். Otherwise we cannot genuinely follow him. இல்லாட்டினா நாம் அவரை உண்மையாகவே பின்பற்றுவது சாத்தியப்படாது. Let us go to Matthew chapter 19. மத்தேயு 19வது அதிகாரம், beginning from verse number 27. 27 இலிருந்து. It says, Then answered Peter and said unto him, Behold, we have forsaken all and followed thee. What shall we have therefore? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். My father has told me during the early days of his ministry, ஆரம்ப கால ஊழியத்தின் போது அப்பா அப்படி சொல்லுவாங்க. when he went to a village and preached the gospel, அவர் கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது, few people and some elders in that villages, they came to him and said, அந்த வில்லேஜ் அந்த கிராமத்துல இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் சிலர் முன்னாடி வந்து, he said, Sir, ஐயாவே, we will leave everything and come and fall in the feet of Jesus. நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிட்ட கீழே விழுகிறோம்வாங்க. இயேசு பாதத்துல என்ன பண்ணிடுறோம்? விழுந்துறோம். வந்து விழுந்துறோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? கிடைக்கும். அடிதான் போடும் கீழே விழுந்தா. If you fall down at his feet, only you will be injured. நீங்க கீழே விழுந்தீங்கன்னா அடிதான் கிடைக்கும்வாங்க. So the people of this world, they have calculations. எனவே இந்த உலகத்தினுடைய மக்கள் ஒரு கணக்கு வைத்திருக்கிறாங்க. If I leave this to follow Christ, will I get something better? கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கு நான் இதை விட்டேனா, இதை காட்டிலும் கொஞ்சம் நல்லது எனக்கு அங்க கிடைக்குமா? Is there a guarantee that I will get some better? இல்ல இதை விட நல்லது எனக்கு கிடைக்கும் உத்தரவாதம் Of course, the scripture is giving us a guarantee. வேதவசனம் உங்களுக்கு அதுக்கான உத்தரவாதத்தை Seek ye கொடுக்கிறது. first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். When we make a decision to follow him alone and forsaking all, அவரை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று நாம் தீர்மானம் எடுத்து எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்கும்போது, all these things shall be added. எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். David, the servant of the Lord, he wrote, surely goodness and mercy shall follow me. தாவீது கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்கிறான், நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். See, we follow him. நாம் அவரை பின்பற்றுகிறோம். Goodness and mercy are following us. நம்மை கிருபையும் நன்மையும் நம்மை பின்பற்றி வரும். We are not following goodness and mercy, we follow God. நாம் தேவனை தான் பின்பற்றுகிறோம், நன்மையும் கிருபையும் பின்பற்றல. Forsaking everything. எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டோம். But goodness and mercy is following us. ஆனா நன்மையும் கிருபையும் நம்மை பின்பற்றி வரும். நன்மை நம்மள தொடரணும். நாம எதை பண்ண கூடாது? நன்மையை பின்பற்றி நாம நன்மையை பின்பற்ற கூடாது. நம்ம நல்லவராய் இருக்கிற தெய்வத்தை பின்பற்றினா நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும்? Our job is to follow God who is good. நம்முடைய வேலை நான் நல்லவராகிய அவரை மாத்திரமே பின்பற்ற. Then the goodness and mercy of God will follow. அப்பொழுது தேவனுடைய நன்மை தேவனுடைய கிருபை நம்மை தொடர்கிறது. So here Peter the apostle asked, Lord, we have forsaken everything. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னான், நாங்க எல்லாவற்றையும் following you, நம்மை பின்பற்றினோமே. what shall we have therefore? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? Verse number 28, Jesus said unto them, இயேசு பதிலா சொல்கிறார் 28வது வசனத்துல, verily I say unto you that ye which have followed me in the regeneration, when the Son of Man shall sit in the throne of his glory, ye also shall sit upon 12 thrones, judging the 12 tribes of Israel. அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Verse number 29, and everyone that hath forsaken houses or brethren or sisters or father or mother or wife or children or land for my name's sake shall receive 100-fold and shall inherit everlasting life. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது ஒண்ணுன்னா என்னுவோமே. நம்பர் 1 என்ன? வீடு. First, houses. வீடு. Houses means it includes what kind of material wealth you can gain just because you compromise in following Christ. கிறிஸ்துவை நீங்க பின்பற்றுகிறதுல இந்த பூமியில உங்களுக்கென்று நீங்க சேர்த்து வைத்திருக்க அந்த பொருளாதார காரியங்கள், உலகத்துக்கு ஒத்து போய் ஆண்டவரை முழுசுமா பின்பற்றாம இருந்து அதனால கிடைக்கிற வீடு சொத்து சுகம் சொல்லுவாங்கல்ல. Houses number 1. Number 2, brethren,
சகோதரரையாவது. Number 3, sisters. மூன்றாவது சகோதரிகளையாவது. Number 4, father. தகப்பனையாவது. Number 5, mother. தாயையாவது. Number 6, wife. மனைவியையாவது. Number 7, children. பிள்ளைகளையாவது. Number 8, lands. நிலங்களையாவது. Forsaken it for my sake. விட்டவன் எவனோ, for my name's sake. என் நாமத்தின் நிமித்தம் விட்டவன். அதாவது அதெல்லாம் உடலனா கிறிஸ்துவை என்ன பண்ண முடியாது? பின்பற்ற முடியாது. சரி, இவரை பின்பற்றதுக்காக இந்த சனியனை என்ன பண்ணிடுறேன், ஒழிச்சிட்டு போயிடுறேன், தூக்கி போட்டா ஆண்டவர் என்ன சொல்றாரு? He shall receive an 100-fold and shall inherit everlasting life. அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். Praise the name of the living God. We all know all these are close relationships. இது எல்லாமே நமக்கு மிகவும் நெருங்கின உறவுமுறை. Brother, sister, father, mother, wife, children. சகோதரி, தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள். House and land, very necessary, very precious to a lot of people. நமக்கு அநேகருக்கு அது மிகவும் விலையேறப்பெற்ற காரியங்கள். But the problem is, for following Christ, these are coming in the way. ஆனா பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்துவை நாம பின்பற்றணும்னா இதெல்லாம் நமக்கு வழி நடுவுல வந்துட்டு இருக்கு இடையில. See, once these people, these things come in the way of following Christ, கிறிஸ்துவை பின்பற்றுகிற வழியிலே இவைகள் நமக்கு இடையில வரும்போது, we must not see it to be precious, we have to see it as a nuisance. இத நம்ம விலையேறப்பெற்றதா நினைக்க கூடாது. இது நமக்கு ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா நம்ம நினைக்க வேண்டும். கிறிஸ்துவை முழுசா பின்பற்ற எதெல்லாம் தடையா வருதோ அது ஒண்ணுமே விலையேறப்பட்டதே கிடையாது. அது நான்சென்ஸ். அதுக்கு என்ன தமிழ்ல சொல்லுவாங்க? அது பெரிய தொல்லை. தொல்லையும் விலையேறப்பட்டதும் ஒன்னாயிடுமா? நாம என்ன பண்றது இல்லை, அது தொல்லையாவே பார்க்கறது இல்லை. அதுவும் வேணும், எனக்கு யாரும் வேணும், கிறிஸ்துவும் அது நடக்காது சார். If we have to be true disciples for Christ, கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையுள்ள சீஷர்களாக நாம் இருக்க வேண்டும். These are the words that Jesus spoke when he was in this world in flesh and blood. இயேசு தாமே இந்த பூமியிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருந்தபோது சொன்ன வார்த்தைகள் இவைகள். சொல்லிட்டு அவர் சொல்றாரா, எல்லாத்தையும் விட்டவன் கடைசியில என்ன பின்பற்றி ஓட்டாண்டி ஆயிடுவான்னாரா? என்ன சொல்றாரு? He shall receive an 100-fold and shall inherit everlasting life. அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். Shall. அவன் சுதந்திரம். Shall means future. எதிர்காலத்துல அடைந்து கொள்வான். முதல்ல விட்டா தான் அதை பார்க்கவே முடியும். நம்ம ஆளுங்க என்ன சொல்றான், முதல்ல அதை கொடு, அந்த நூறத்தனையா நம்ம கொடுப்பன்றிய சார், நீ அதை கொடு, நித்திய ஜீவன்லாம் கொடு, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணிடுறேன், விட்டுறேன்றான். ஆண்டவர் சொல்ற, நீ ஃபர்ஸ்ட் விடு. You won't get this 100-fold and everlasting life if you don't forsake it and follow me. நீங்க இதை விட்டு விடாம இந்த நூறத்தனையான விட்டு அவரை பின்பற்றாமல் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. Verse number 30 says, but many that are first shall be last and the last shall be first. 30வது வசனம், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். Follow us, dear children. எனவே பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். Follow, forsaking all that comes in the way of following him. பின்பற்றுகிற வழியிலே வருகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி அவரை பின்பற்றுங்கள். Thirdly, மூன்றாவதாக, following Christ is continuous. கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியம் ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியமாக இருக்கும். அது என்ன மாதிரியானதுங்க? தொடர்நிலையான, தொடர்ச்சியானது. எல்லாரும் சொல்லுங்க, தொடர்ச்சி. நான் ஸ்டாப், விடைவிடாமல், continuous, தொடர்ச்சியாக. Be therefore followers means you just follow him all the time. அவரை எல்லா நேரத்திலும் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். Irrespective of good or bad circumstances. அது நன்மையான தீமையான எல்லா சூழ்நிலைகளிலும். Irrespective of positive and negative circumstances. எதிர்மறையான நேர்மறையான எல்லா காலங்களிலும். In all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும். In all things. எல்லா காரியத்திலும். Day and night. இரவும் பகலும். Mountain or valley. இல்ல மலையோ பள்ளத்தாக்கோ. Good or evil. நன்மையோ தீமையோ. You make a solid decision to follow him all the days of your life. உம்முடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு திடமான ஸ்திரமான தீர்மானத்தை நீங்கள் கொள்ள வேண்டும். Following God is not a seasonal
எனவே தேவனை பின்பற்றுகிற காரியம் ஒரு காலம் பின்பற்றது விட்டுறலாம் அப்படிங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் It அல்ல. is an act that we pursue all the days of our நம்முடைய life. வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இடைவிடாமல் செய்ய வேண்டிய ஒரு David in காரியம். Psalm 23 and 6 he says, goodness and mercy shall follow me all the days of my life. தாவீது தேவனுடைய ஊழியக்காரன் சொல்கிறார் 23 சங்கீதம் 6ல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 23 சங்கீதம் 6வது வசனம். 23 சங்கீதம் 6வது வசனம். He says, goodness and mercy shall follow me all the days of my life. நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர்ந்து வரும். அப்ப நம்ம யாரை பின்பற்றணும்? That's why in verse number 1 he said, the Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். So he was saying, I am following the shepherd all the days of my life. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய மேய்ப்பராகி அவரை நான் பின்பற்றுகிறேன். This is what it means actually. இதுதான் உண்மையான அர்த்தமே. Goodness and mercy is following me all the days of my life because I am following the good shepherd all the days of my life. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பராகி அவரை நான் பின்பற்றுகிறபடியால் நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். I am continually following him. நான் தொடர்ச்சியாக நான் அவரை Without taking a break that I am following him. இடைவெளியை நான் எடுத்துக்கொள்ளாமல் நான் It's a non-stop following. அது இடைவிடாமல் செய்யப்படுகிற ஒரு பின்பற்றுதல். See, there are many following in this world that has a beginning that has got an end. இதுவே பின்பற்றுகிற இந்த உலகத்துல அநேக காரியங்கள் ஒன்னு ஆரம்பிக்கிறது ஒன்னு முடியிறது விட்டு விடுறது எல்லாம் இருக்கு. Somebody says, you don't know where to go, just follow me. சில சொல்ல கேட்டிருக்கீங்களா, உன்னை எங்க போகணும்னு உனக்கு தெரியலனா நீ என்ன பின்பற்று. I know the address, I know the place. எனக்கு அந்த விலாசம் தெரியும், அந்த நபரை தெரியும். Just follow my car, just follow my motorcycle. வண்டியை வந்து பின்பற்று, என்னோட மோட்டார் சைக்கிளை பின்பற்று. How long can we do that? எவ்வளவு நாளா Until we reach the destination we can follow. அந்த எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த லெக் அது வரைக்குமாய் நாம் Or if பின்பற்றுவோம். somebody follows some great personality, இல்ல ஒரு பெரிய ஆள் தத்துவத்தை ஒருவர் பின்பற்றுகிறார். how long can he follow him? எவ்வளவு காலம் அவரை பின்பற்றுவாங்க? As long as he lives. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும். Or as long as the follower lives. இல்ல இந்த பின்பற்றுகிற ஒரு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் பின்னாடி போவார். But following Christ is not like that. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது அப்படிப்பட்டதான ஒரு It காரியம் begins இல்ல. but it goes on and on அது forever. ஆரம்பிக்கிறது ஆனால் அது தொடர்ச்சியாக போய் கொண்டே இருக்கிறது. Irrespective of the circumstances and நம்முடைய trials that we go through in our life. அப்பாற்பட்டு நம்முடைய காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அது கடந்து போய் கொண்டே இருக்க In வேண்டும். Luke chapter number 9 and verse number 23, லூக்கா 9:23 our Lord Jesus said, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், and he said to them all, if any man will come after me, let him deny himself, take up his cross daily and follow me. 23 தானே, 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு. அனுதினம் எடுத்து, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். Let him deny himself. If any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். So what does this mean? அப்படின்னா அர்த்தம் என்ன? There is no vacation that we can take from following God. கிறிஸ்துவை தேவனை பின்பற்றுகிற காரியத்திலே நாம் விடுப்புமுறை எடுத்துக்க முடியாது. We have to deny ourselves every day. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே வெறுக்க வேண்டும். You deny yourself today, take up your cross. இந்த நாளிலே நீங்கள் உங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். Same way you deny yourself tomorrow, take up your cross. நாளை தினம் உங்களை வெறுத்து சிலுவை and the day after you do the same thing. அடுத்த நாளும் நீங்கள் the day after you do the same thing. அவ்விதமாய் அடுத்த நாளும் நீங்கள் செய்ய வேண்டும். As long as we are following him, அவரை நாம் பின்பற்றுகிற அந்த காலம் வரைக்கும், so long we have to deny ourselves. நம்மை நாமே வெறுத்து கொண்டே இருக்க வேண்டும். As long as we are following him, அவரை எவ்வளவு காலம் நாம் பின்பற்றுகிறோமோ so long we need to take up the cross. அந்த சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். That's why Paul the apostle once said, I die daily. பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்றார், நான் அனுதினமும் சாகிறேன் என்கிறார். அதுக்கு என்ன அர்த்தங்க? Does he mean to say he was attempting to commit suicide every day? ஒவ்வொரு நாளும் தற்கொலைக்கு முயன்றார் என்ற அர்த்தமா? It's so foolish to believe so. அப்படி நம்புறது ஒரு முட்டாள்தனமான ஒரு. What does he mean when he said I die daily? நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்வதற்குரிய அர்த்தம் என்ன? Because each and every morning is getting up to follow Christ, something is coming in the way. ஒவ்வொரு நாளும் எழும்பி ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த விஷயத்துல ஏதோ ஒண்ணு அதுக்கு தடையா வந்துட்டே இருக்குது. Some carnality is coming into his mind. ஏதோ ஒரு மாம்சத்தின் காரியங்கள் வருகிறது. God says go. ஆண்டவர் சொல்றாரு போ.
But his flesh is saying, wait, ஆனா மாம்சம் சொல்லுது கொஞ்சம் பொறுப்பா, go tomorrow. நாளைக்கு போய்க்கலாம். But what is he saying? ஆனா இங்க என்ன அவர் சொல்றாரு? I am crucifying the flesh every day. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மாம்சத்தை சிலுவையில் denying myself. என்னை நானே நான் வெறுக்கிறேன். Daily. அனுதினமும். I kill my flesh daily. என்னுடைய மாம்சத்தை நான் கொல்கிறேன். I kill my fleshy desires daily. என்னுடைய மாம்ச வாஞ்சைகளை நான் I kill my carnal mind daily. என்னுடைய மாம்ச சிந்தையை அனுதினமும் I kill my self passions daily. நான் என்னுடைய சுய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும். Why? Because I want to follow him. ஏனென்றால் நான் அவரை பின்பற்ற வேண்டும். That's why he said, I am crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் I die daily. நான் அனுதினமும் சாகிறேன். And that's why he said, follow me as I follow Christ. அதனால தான் அவர் தைரியமா சொன்னாரே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை. Because he followed what Jesus said. ஏன்னா இயேசு என்ன சொன்னாரோ அதன்படியாக he denied himself daily, took up his cross daily and followed him daily. அனுதினமும் தன்னைத்தானே வெறுத்து தன்னைத்தான் சிலுவை அனுதினமும் எடுத்து அவர் அனுதினமும் செத்தார். There was a great man of God that lived in our country. His name was Sadhu Sundar Singh. நம்முடைய தேசத்திலே வாசமாய் வாழ்ந்து வந்த ஒரு பெரிய மனுஷன் உண்டு. அவர் பெயர் சாது சுந்தர் சிங். He says dying is easy, living is difficult. அவர் என்ன சொன்னாரு, சாகிறது ரொம்ப சுலபம், வாழ்றதா ரொம்ப கஷ்டம்னாரு. சரீரத்துல இல்ல, dying for Christ. கிறிஸ்துவுக்காக மரிப்பது. கிறிஸ்துவுக்காக மரிக்கிறது என்னவா? ஈஸியா. ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்றது என்னவா? கஷ்டமா. He says dying for Christ is easy because if somebody kills you, like Stephen, you can pray a final prayer and you can depart from this earth. கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழும்போது உங்களை ஒருத்தர் கொலை செய்து உங்களை மரண தண்டனைக்கு உட்படுத்தினா ரத்த சாட்சியா நீங்க மரிக்க நேரிட்டா, like Stephen died as a martyr. எப்படி ஸ்தேவான் ரத்த சாட்சியா மரித்தான், அதுபோல கடைசியாக அவன் செய்த ஜெபத்தை போல everybody stoned him and he behold his eyes and looked into heaven. எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றபோது அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து and he saw Christ Jesus. அங்கே தூதர்களையும் கிறிஸ்து இயேசுவையும் அவன் கண்டான். he prayed for those that are stoning him. தன்னை கல்லெறிந்தவர்களுக்காக he just closed his eyes and that was the end. அவன் கண்ணை மூடினா அதுதான் அது முடிவு. அதுக்கு மேல ஸ்தேவானை யாரனா பிரச்சனை பண்ண முடிஞ்சதா? அவர் கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்துக்கு என்ன பண்ணாரு? போய்ட்டு he closed his eyes and went to the paradise, to heavens. அவர் கண்களை மூடின உடனே அவர் பரலோகத்துக்கு கடந்து போனார். And no more people could torture him. Once he died, it's over. அவர் அவிதமாய் ஒருமுறை மரித்த பின்பு அவரை மீண்டுமாய் உபத்திரப்படுத்தாங்க ஒருவரும் கிடையாது. But to live for Christ, ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது, you have to die daily. நீங்க டெய்லி அனுதினமும் சாக வேண்டும். So dying for Christ is easy because it is only once. ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக மரிப்பது என்பது ஒருமுறை செய்கிற காரியம் சுலபம். But living for Christ is difficult because you have to die daily. கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது நாம் அனுதினமும் சாக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுக்கு மிகவும் கடினம். இந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு அனுபவிச்சிருப்பார் பாருங்க. We all know he came from a different background, and for him to stand in his faith and to live for Christ, he almost died daily. பவுலப்போஸ்தலன் வந்தது ஒரு No, I'm talking about Sadhu Sundar Singh. சாது சுந்தர் சிங் ஒரு வேறொரு பின்னணியத்திலிருந்து வந்தவர். கிறிஸ்துவுக்காக அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தது மிகவும் ஒரு கடினமான காரியம் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக புரியும். Romans 12:1, that's what it says, present your bodies as a living sacrifice. ரோமர் 12:1 பார்க்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஜீவ பலி. பலினாலே மரணம். ஹலோ, பலினா என்ன? மரணம். Sacrifice means death. மரணம். But here it says living death, living sacrifice. ஜீவ பலி. What does it mean? அப்படினா அர்த்தம் என்ன? See, the life of God begins where our own life ends. தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருந்து, நம்முடைய ஜீவன் எப்போ முடிவுக்கு வருதோ அன்னைக்கு தான் தேவனுடைய ஜீவன் என்ன பண்ணுது? நமக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது. The life of Christ begins
where our own life ends. நம்முடைய சுயமான ஜீவன் என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கு தான் கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ள இருந்தார். The will of God begins where our own will dies. நம்முடைய சுய சித்தம் மரிக்கும்போது மாத்திரமே கிறிஸ்துவினுடைய சித்தம் நமக்குள் ஆரம்பிக்கிறது. The desire of God begins where our own desire ends. தேவனுடைய வாஞ்சை நமக்குள்ளே ஆரம்பிக்கிற நம்முடைய சுயமான விருப்பம் சாகும்போது மாத்திரமே. The spiritual becomes active only when the carnal becomes inactive. மாம்சம் செயலற்ற நிலைக்கு போகும்போது மாத்திரமே நமக்குள்ள இருந்த ஆவியானது கிரியை செய்கிற ஒன்றாய். That's what happened in the sacrifice. அதுதான் அந்த பலியிலே நடக்கிற ஒரு all the sacrifice that you read in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பலியையும் நீங்க எடுத்து பாருங்க. They built the altar. அவர்கள் பலிபீடத்தை கட்டினார்கள். They laid the sacrifice on the altar. அந்த பலிபீடத்திலே பலியிட வேண்டியவைகளை கட்டினார்கள். They sacrificed what was presented on the altar. அந்த பலிபீடத்திலே என்ன வைக்கப்பட்டதோ அதை பலி செலுத்தினார்கள். And when the sacrifice happened, அந்த பலி செலுத்தும்போது when death happened, மரணம் உண்டாகிறது. when everything was ended on the altar, எல்லாமே பலிபீடத்திலே முடிந்த பின்பு what happened? என்ன நடக்கிறது? A fire from heaven came அங்க வானத்திலிருந்து அக்கினி வருகிறது and accepted the altar, accepted the sacrifice. அந்த பலியை அது ஏற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. When death happens, life came from above. எனவே மரணம் இங்கே கீழே நிகழும்போது ஜீவனானது மேலிருந்து when death happened on this surface called the earth, life came from heaven. மேலோட்டமாய் இருக்கிற இந்த பூமியிலே மரணம் நிகழும்போது வானத்திலிருந்து ஜீவனானது. That is merely a shadow of the reality of the times and life we are living now. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தினுடைய நிஜத்தினுடைய நிழலாட்டம் தான் அது. Yes, we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். But if we make a decision to follow him, நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானம் with our whole heart, நம்முடைய முழு இருதயத்தோடு, without sacrifice, எந்த ஒரு பலியும் இல்லாமல், without compromise, I'm sorry, எந்த ஒரு யதோடு ஒத்துப்போகாமல், forsaking everything, எல்லாவற்றையும் விட்டு following him completely, அவரை முழுவதுமாய் நாம் பின்பற்றுகிறோம், completely throwing ourselves into his hands, அவருடைய கரத்திலே முழுவதுமாய் நம்மை follow him as he is, இருக்கிறவனமாகவே நாம் அவரை விசுவாசித்து, as he says, அவர் சொல்லுகிறபடியே we need to bring an end to ourselves. நமக்கு ஒரு முடிவை நாம் கொண்டு வர வேண்டும். That is where the life of Christ comes and அங்கே தான் கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள் இருந்து வெளிப்படுகிறது. Many times the life of Christ is not able to take full control of our life because we want to take control of our own life. அநேக நேரங்களிலே கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளிருந்து நம்மை முழு கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க முடியாமல் போவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பது. That's why the apostle writes, present your bodies as a living sacrifice. சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக bring an end to yourself. எனவே உங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வாருங்கள். So that Christ can begin something new in your life. எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளிருந்து கிறிஸ்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Follow him as dear children. எனவே பிரியமான பிள்ளைகளைப் போல அவரை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். Following him by forsaking all. எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றுங்கள். Following Christ is continuous. எனவே கிறிஸ்துவை தொடர்ச்சியாக பின்பற்றுங்கள். Many times people say, brother, we don't know where God is leading us. அநேக நேரங்களிலே ஜனங்கள் சொல்கிற காரியம் ஆண்டவர் எங்களை எங்க நடத்தி கொண்டு போறாரோ தெரியல. Don't know what is happening. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அநேக நேரத்துல விசுவாசிகளும் இப்படி பேசுறாங்க? என்ன நடக்குதுன்னு தெரியல, எங்க போறோன்னு தெரியல. இவங்க அவரை ஒழுங்கா பின்பற்றி போய்கிட்டு இருந்தா எங்க போறோம், எந்த பாதையில போறோம், என்ன நடக்க போகுது, எங்க திரும்புறாரு, என்ன செய்யறாருன்றது தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தொடர்ச்சியாக அவரை ஃபாலோ பண்றது இல்லை. ஏதோ கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, போனாங்க, அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. அவர் போறவர் போயிட்டே இருக்கார், நமக்காக என்ன பண்ண மாட்டாரு, நிற்க மாட்டார். Only if he stays, then we need to stay. He won't stay when we go out of the way. அவர் தங்கினால் மாத்திரமே நாம் தங்க வேண்டும். அவர் போகும்போது நாம் தங்கினா நாம வேற வழி. Many times we feel like we are lost our way. அநேக நேரங்களிலே வழியை நாம் தவற விட்டது போன்றுதான். We feel like in which path we are going, we don't know. எந்த பாதையில நம்ம போறது நமக்கு தெரியல. It's because we have not followed him continuously. அது எதனால ஆகிறது என்றால் அவரை தொடர்ச்சியாக நம்ம பின்பற்றாததனால உண்டாகிற காரியம். Praise the name of the living God. But following Christ is continuous. எனவே கிறிஸ்துவை நாம் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும். Wherever he leads we follow. அவர் எங்கே நம்மை நடத்துகிறாரோ அந்த இடங்களுக்கு நாம் whenever he leads we follow. எப்பொழுது அவர் நடத்துகிறாரோ அவரை நாம் stays we stay, when he leads we leave. அவர் தங்கினால் நாம் தங்க வேண்டும், அவர் அசைந்தால் நாம் அசைய வேண்டும். We follow him as close as we should. நெருக்கமாக அவருடைய பின்பற்றுதலை நாம்
பின்பற்ற வேண்டும். Praise the name of the living God. Fourthly, நான்காவதாக, what is the principle that God has said to follow him? தேவன் என்ன நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவரை பின்பற்ற? See, 2000 years before, 2000 வருடங்களுக்கு முன்பாக he came to people like Simon and Andrew who are washing their nets. வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த கழுவி கொண்டிருந்த பேதுரு அந்திரேயா இடத்துல He physically came அது சரீர பிரகாரமாக because he was living his life in flesh and blood. ஏனென்றால் அந்த நேரங்களிலே அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இந்த பூமியிலே காணப்பட்டார். And when he told them to follow me and went, they physically followed him. அவங்க போய் பின்பற்றி இவர் சொன்ன உடனே அவரை சரீர பிரகாரமாக பின்பற்றினார். Because he was living in flesh, they were also following him in flesh. அவர்கள் வந்து பின்பற்றக்கூடிய வகையிலே அவரும் மாம்சத்தில் இருந்தார். But living in this day and time, ஆனா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இந்த Christ Jesus is not walking the face of this earth in flesh and blood. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நடக்கல. Suppose he was walking now in Egypt or Israel, we all can buy a plane ticket, go there and physically follow him like the 12 disciples did. எகிப்திலேயோ இஸ்ரேலிலேயோ அவர் இருக்கிறார்னு கேள்விப்பட்டா எல்லாரும் டிக்கெட் எடுத்து அங்க போய் அவர் பின்பற்ற முடியும். But the same Christ Jesus who lived the face of this earth 2000 years before, 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்து வாழ்ந்து நடந்த அதே இயேசு கிறிஸ்து, his spirit, அவருடைய ஆவியானவர், the spirit of Christ, கிறிஸ்துவின் ஆவியானவர், the same spirit that dwelt in Christ, கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருந்த அதே ஆவி, it is now living in our hearts. இது நம்முடைய இருதயங்களிலே இந்த நாட்களிலே வாசமாயிருக்கிறது. That is why when we follow his leading, who is living in us, நமக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த ஆவியானவரே நம்மை நடத்தும்போது we are following him. நாம் அவரை பின்பற்றோம். That's what Romans 8:14 says. அதைத்தான் ரோமர் 8:14 As many as are led by the spirit of God, they are the sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எங்கே ஆவி இருக்கிறது? It is not residing on the top of the mount. அது மலையிலே எங்கோ உயர்ந்த மலையிலே தங்கி It is not in a cave. இல்ல ஒரு குகையிலே வாசமா It is இல்ல. living right inside of the hearts of his people. ஜனங்களுடைய இருதயத்துக்குள் வாசமாய் இருக்கிறது. The apostle wrote, know ye not that you are the temple of the living God? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் know ye not that the spirit of God is dwelling in you? தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? We need to get used to the listen to the voice of the spirit of God that is living in us. நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்கக்கூடியவர்களாய் நாம் because that spirit that lives in us, it's a powerful spirit. ஏனென்றால் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த ஆவியானவர் ஒரு வல்லமையுள்ளவர். It's the very deity of God. அவர் தெய்வீக தன்மை கொண்டவர். It's the very glory of God. அவர் தேவனுடைய மகிமையானவர். He is able to speak. அவராலே பேச முடியும். He is able to move. அவராலே அசைய முடியும். He is able to act. அவராலே செயல்பட முடியும். He knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். As God is, so is that spirit living in you. தேவன் எப்படியோ அப்படியாக அவருடைய ஆவி. Why? Because that spirit is of God's. It's God's spirit. ஏனென்றால் அந்த ஆவி தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி. It is the spirit of Christ. கிறிஸ்துவினுடைய ஆவியாய் இருக்கிறது. It is the spirit of truth. அது சத்திய ஆவியாய் இருக்கிறது. So when he leads us, அவர் நம்மை நடத்தும்போது, when he guides us, அவர் நம்மை வழி நடத்தும்போது, Romans John 16:13 says, I'm sorry, யோவான் 16:13 சொல்கிறது, when the spirit of truth is come, he guides you into all the அவர் truth. உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். Praise the name of the living God. That's why the Lord said in Jeremiah 11, அதைத்தான் எரேமியா 11வது அதிகாரத்தில் obey my voice and do according to all that I have சத்தத்தை commanded. கேட்டு நான் சொல்லுகிற கற்பிக்கிறபடியே எல்லாம் நீங்க கவனமாய் It's not going to happen by your own strength. அது நம்முடைய சுய பலத்தினால செய்ய இயலாது. It's not going to happen with your own might. இல்ல உங்களுடைய சுய சத்துவத்தினால It is செய்ய going முடியாது. to happen by the spirit that is in you. உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த ஆவியானவரை கொண்டுதான் சாத்தியம். Not by might, not by power, but by the spirit that is living in our hearts. பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். Only the spirit empowers us. எனவே ஆவி மாத்திரமே Only the spirit gives us the grace. ஆவி மாத்திரம் நமக்கு The கிருபையை spirit கொடுக்கும். empowers us to forsake all. ஆவி மாத்திரமே நம்மை எல்லாம் விட்டுவிட உதவி Spirit செய்யும். forsakes us to follow him. எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றுவது. Follow him with all our heart, soul and mind. முழு இருதயத்தோட ஆத்மாவோட அவரை பின்பற்ற When we follow him so, நாம் அவிதமாய் அவரை நாம் he பின்பற்றும் guides போது us into all the truth. அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை He நடத்துகிறவராய் brings all things into our remembrance. அவர் எல்லாவற்றையும் நம்முடைய நினைப்புக்கு கொண்டு வந்து Not here a little, there a little. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எல்லாம் இல்ல. Not whatever is convenient இல்ல நமக்கு எதெல்லாம் வசதியா இருக்கிறதோ சௌகரியமா and இருக்கிறதோ reject whatever is inconvenient. இல்ல அசௌகரியமா எதெல்லாம் இருக்கிறதோ But all. அப்படி அல்ல, எல்லாம் எல்லாம் எல்லாம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை.
When we follow the Spirit, நாம் ஆவியை பின்பற்றும்போது we hear His voice. அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க That முடியும். voice is the voice of truth. அந்த சத்தம் அந்த சத்தியத்தின் சத்தமாய் Truth is இருக்கிறது. the word of God. அந்த சத்தியம் தேவனுடைய வார்த்தையாக All இருக்கிறது. truth means all word. சகல சத்தியம் என்றால் எல்லா When வார்த்தைகளுமே He speaks to us, அவர் நம்மிடத்தில் பேசும்போது no matter in whichever way, அது என்ன விதத்தில் அவர் you பேசினாலும் might சரி, be hearing the voice of this human vessel through these ears. இந்த செவிகளினாலே கூட அவருடைய வார்த்தையின் சத்தத்தை உங்களால் But there is a voice behind this voice ஆனா இந்த மனுஷ சத்தத்தை காட்டிலும் அந்த சத்தத்துக்கு பின்னாக ஒரு சத்தம் உண்டு. that enters into the ears of your heart. அது உங்களுடைய இருதயத்தின் செவிகளிலே சென்று That அடையக்கூடியது. says that is the truth. அதுதான் சத்தியம். That convicts us that is the truth. அதுதான் சத்தியம் என்று நம்மை அறிவிக்க நமக்கு உதவும். We may try to put up a show as if try to overcome it with our flesh. நம்முடைய மாம்சத்திலே நம்ம அதிகமா நம்பிக்கை அர்ப்பணித்து நம்ம காரியங்களை Many செய்வோம். times with our flesh we try to suppress the voice of the Spirit that God puts right into our hearts. நேரங்களிலே தேவன் நம்முடைய இருதயத்துக்கு நேரா அவர் பேசுகிற அந்த மென்பான சத்தத்தை நாமே அடக்கி நம்மை அதை மட்டுப்படுத்துகிறோம். But His true followers, ஆனா உண்மையாய் அவரை they பின்பற்றுகிறவர்கள் will never suppress that voice. அவர்கள் ஒரு காலம் அந்த சத்தத்தை அடக்க They will let that voice sound loud in their அந்த lives. சத்தம் இன்னும் அதிகமாய் தங்களுக்குள்ளே கேட்கப்பட அவர்கள் விரும்புவார்கள். Let it sound loud in their faith. அவர்களுடைய விசுவாசத்தில் அது விளங்கட்டும். Then let it sound loud in their actions, in their living. அந்தருடைய சத்தம் அது பலமாய் விளங்கும். That is how faith comes. அப்படிதான் நம்முடைய விசுவாசம் நமக்கு By வருகிறது. hearing the voice of the Spirit. ஆவியானுடைய வார்த்தையின் சத்தத்தின் மூலமாய் விசுவாசம் நமக்கு உண்டாகிறது. Not just by hearing a human being's voice with these natural ears. பேசுகிற அந்த இயற்கையான சத்தத்தை இந்த இயற்கையான செவிகளிலே கேட்பதனால அல்ல. அதனால மாத்திரம் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னமோ பேசுறாருங்க. வாரம் வாரம் பேசுவாங்க, ரொம்ப நீளமா பேசுவாங்க அந்த சர்ச்சுக்கு போனா. என்னமோ பேசுறாங்க, என்னமோ கேட்போம், என்னமோ வந்துடுவோம். அதனால தான் வாழ்க்கையில் என்ன இல்லை சிலருக்கு changes are not coming. மாற்றங்கள் ஏற்படுகிறது இல்லை. But once they hear the voice of the Spirit in the ears of their heart, ஆனால் இருதயத்தின் செவியினாலே ஆவியினுடைய வார்த்தையின் சத்தத்தை அவர்கள் கேட்கும்போது we read in the book of Acts chapter number 2. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கலாம். Peter was a man பேதுரு அங்கே ஒரு மனுஷன். was anointed of God. அவன் தேவனாலே அபிஷேகம் He பண்ணப்பட்டவன். preached the word of God. அவன் தேவனுடைய வார்த்தையை போதித்தான். But we read in the scriptures, ஆனால் வேத வசனங்களிலே பார்க்கிறோம். many were pricked in their hearts. அநேகர் தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களானார்கள். காதுல குத்தல, இது காது குத்துறது அது வேற. சிலர் கேட்பாங்க தெரியுமா, டேய் எனக்கே என்ன பண்றியா, காது குத்துறியா, காது குத்துறியா, காதுல பூ சுத்துறியா, இது வேற கேட்டகரி, இது தனியா நடக்கும். ஆனா பேதுரு பேசின போது எங்க குத்துச்சு, இருதயத்திலே. அவர்னா காம்பஸ் கொண்டு வந்து குத்துனாரா எல்லாரும் இருதயத்திலையும்? Did he bring a needle and try to prick everyone physically in their chest? அவன் ஊசி கொண்டு வந்து எல்லாரையும் சரீரபிரகாரமாக செவியில குத்துனாரா? They heard it here. அவங்க இருதயத்துல. Yes, they heard the voice of the Peter here. பேதுருடைய சத்தத்தை இந்த செவியில கேட்டாங்க. But they heard the voice of God in their ஆனால் heart. தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை தங்கள் இருதயத்தின் செவிகளிலே. The Spirit of truth. அது சத்திய ஆவி. Spirit of Christ. கிறிஸ்துவினுடைய ஆவி. The very deity of God. அது தெய்வீகமான அவருடைய ஆவி. அதனால தான் என்ன வருது? So faith cometh by hearing and hearing. விசுவாசத்தினாலே கேள்வியினாலே விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். That's what the scripture says. அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. Just by hearing with this ear nothing happens. இந்த செவியில கேட்கறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. When you hear the voice of the Spirit in the ears of your heart, நீங்க தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை உங்கள் இருதயத்தின் செவிகளிலே நீங்கள் brings கேட்க வேண்டும். faith into our life. அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வரும். James 1:21 and 22 says, யாக்கோபு 1:21-22. he says, receive with meekness. சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். Romans 10:17 says, hear. ரோமர் 10:17 சொல்லுது கேளுங்க. கேளுங்கள், கேட்கறதுக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்றதுக்கும் என்ன இருக்குதுங்க? கேட்கறதுல ஆரம்பிக்குது, ஆனா எதுல முடியுது? பெற்றுக்கொள்றதுல முடியுது.
Yes, when we hear, faith comes. நாம கேட்கும்போது நமக்கு விசுவாசம் உண்டாகிறது. But when we receive it, அதனால அதை ஏற்றுக்கொள்ளும்போது, when we agree with it, அதோடு நாம when we accept it with all of our hearts, நம்முடைய முழு இருதயத்தோடும் நாம் அதை பெற்றுக்கொள்ளும்போது what happens? என்ன நடக்குது? Verse number 22 says, we will become the doers of the word, not hearers only. நாம் தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்கிறோம், கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. நிறைய பேர் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க, கேட்குறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஏங்க அதாங்க சத்தியம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை நடைமுறைக்கு என்ன பண்ண முடியல, ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வர முடியல. காரணம், கேட்டாங்கன்னா பெற்றுக்கொள்ளலை. கேட்டுட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, சிலர் ஜோம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த காதில் வாங்கி இந்த காதில் நாங்கள் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. Some people pray like this. I have heard it. சிலர் ஜெபம் பண்ணிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். When I was growing up, some people used to pray like this. Lord, let us not hear with this ear. Leave it through another ear. இந்த காதால கேட்டு இந்த காதால நாங்க விட்டுறாதபடி சொல்லுங்க. No, God did not create these ears, one as an inlet, and the other as an outlet. இந்த காதுகளை தேவன் அவிதமா கேட்கிறதுக்கு ஒண்ணும் விடுறதுக்கு ஒண்ணுமா ஏற்படுத்தி. Both are inlets. ரெண்டுமே உள்ள வாங்குறதுக்கு தான். It must not only reach our eardrums, but it must go into our spirit. When God's word is being spoken, செவிகளின் மூலமா அது இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே சென்றடைய வேண்டும். இது ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு முறை. This is a mechanism that God has created. தேவன் ஏற்படுத்தின ஒரு நீதி முறை இது. It's a spiritual mechanism. இது ஆவிக்குரிய மெக்கானிசம். That is why in Ezekiel 36 and 27 he said, எசேக்கியேல் 36:26 he said, I will put my spirit within you, என்னுடைய ஆவியை உங்கள் உள்ளத்திலே வைத்து, and I will cause you to walk in my statutes. நான் என்னுடைய கட்டளையின்படி செய்ய பண்ணுவேன். நீ செய்யணும்னு ஆண்டவர் சொல்லல, நான் உன்னை என்ன பண்ணுவேன், செய்ய வைப்பன்றார். நீ அது மாதிரி ஆயிடுவப்பா. என் ஆவியை உனக்குள்ள வச்சு, அந்த ஆவி உன்னோட பேசி, அதை நீ கேட்கறது மாத்திரமல்ல, அதை என்ன பண்ற, பெற்றுக்கொண்டு அதன்படி செய்ற. I put my spirit within you, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, and that through that spirit I will speak to you. அந்த ஆவியின் மூலமா உங்களோடு, when you hear that you will believe it, நீங்க அதை கேட்கும்போது அதை விசுவாசிப்பீங்க, and you will receive it with the spirit of meekness, அந்த சாந்தமுள்ள ஆவியோடு அதை ஏற்றுக்கொள்வீங்க, and you will do and live your life according to what you have heard and received. நீங்க எதை கேட்டு ஏற்று பெற்றுக்கொண்டீர்களோ அதன்படியாய் அதை கைக்கொள்ளவும் அதன்படி செய்யவும். This is how we follow Christ in these last days. இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். This is where the scripture says, as many as are led by the spirit of God. இதுதான் வேதவசனம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று. Let me tell you, following Christ is not like he is, you know, we all know about what is following a car. ஒரு காரை பின்பற்றுகிறது என்றால் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி என்ன போகுது, கார் முன்னாடி யாரோ ஒருத்தர் காரை ஓட்டு போறாரு, நம்ம பின்னாடி என்ன பண்றோம், இன்னொரு கார்லயோ இல்லை மோட்டார் சைக்கிள்லயோ ஃபாலோ பண்ணிட்டு போறோம். A car is going in the front, we are following behind as a separate vehicle. ஒரு தனிப்பட்ட வாகனத்திலே அந்த முன்னாடி போகிற காரை நான் பின்பற்றி போய் கொண்டிருக்கோம். ஆண்டவரை ஃபாலோ பண்றது அப்படி கிடையாது. ஹலோ, அது எப்படி தெரியுமா? இப்படி சொன்னால் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு கார் தனியாக போகிறது வேற. சில ரிப்பேர் ஆன காருங்களை என்ன தெரியுமா பண்ணுவாங்க, முன்னாடி போகிற காரை நல்லா வேலை செய்யும், அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு சங்கிலியோ ஒரு கயிறோ வச்சு கட்டி இழுத்துட்டு போவாங்க. அது போனால் இது போய் தான் ஆகணும். Sometimes when we follow a separate car going behind, ஒரு தனிப்பட்ட கார்களிலே நாம் போய் கொண்டிருந்தோம்னா, if we sometimes we can miss the car we are following in a signal. It will go, but we will be caught up in the red signal. நாம் பின்பற்றி போய் கொண்டிருக்கிற அந்த கார் சிக்னல்ல அது முன்னாடி போய்டும், நாம மாட்டிப்போம். But you cannot do that with a towing vehicle. ஆனா ஒரு பழுதான ஒரு அந்த காரை இழுத்துட்டு போற வாகனம் அப்படி செய்ய முடியாது. If the vehicle in the front goes, முன்னாடி போற அந்த கார் போச்சுனா, the towed vehicle coming behind will also go. இழுத்துட்டு வர அந்த காரும் அது வந்துதான். ஏன்னா அதை என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டுத்தையும் எடுத்து எனச்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது வேற எப்படியும் போகிறதுக்கு இல்லைங்க. முன்னாடி போன கார் திரும்பிடுச்சிங்க, இந்த ரிப்பேர் ஆன கார் ரைட்டில் போய் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்கு சாத்தியமே இல்லை. There is
no possibility of that. அதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. When a towed vehicle is tied to the vehicle that is good going in the front, it is impossible for that vehicle to miss the one that's going before because it is connected. இயங்கக்கூடிய ஒரு வாகனம் முன்னோக்கி செல்லும்போது அதில் இணைக்கப்பட்டிருக்கிற பழுதாய் போன அந்த வாகனம் எந்த விதத்திலும் தவறி பாதை மாறி போக வாய்ப்பு கிடையாது. It's not that Christ is going in the front alone and we are separately following him. எனவே கிறிஸ்து நமக்கு முன்பாக கடந்து அவர் முன்னாக போய்க்கொண்டு நாம் அவரை தனியாக பின்பற்றுகிறவர்களாக, we are connected with him. நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக If he இருக்கிறோம். stays, we stay. If he moves, we move. அவர் தங்கினால் நாமும் தங்க வேண்டும், அவர் அசைந்தால் நாமும் If he turns, we turn. If he turns to the left, we do so. Turns to the right, we do so. திரும்பினால் இடது பக்கம் திரும்பினால் நாமும் திரும்ப வேண்டும், வலது பக்கம் திரும்பினால் நாமும் வலது பக்கம் திரும்ப Scripture வேண்டும். says, he that is joined to the Lord is one. எனவே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். We are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். Praise the name of the living God. நாமத்துக்கே அவர் போறாரு, நாம அவருக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போய்கிட்டு இருக்கோம். தனியா பிரிஞ்சு இல்ல. காரணம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம்? அவருக்குள்ள we have forsaken all and we have come into him. நாம் எல்லாவற்றையும் விட்டு அவருக்குள்ளே நாம் வந்து விட்டோம். That's why God says, I will put my spirit within you and I will cause you. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆவியை நான் உங்க உள்ளத்துல வைத்து நம் கட்டளையின்படி செய்யவும் பண்ணுவேன். My spiritual mechanism will work. என்னுடைய ஆவிக்குரிய அந்த மெக்கானிசம் உங்களுக்கு கிரியை செய்யும். That's why the Lord said, I am the good shepherd in John 10. நானே நல்ல மேய்ப்பன் என்று யோவான் 10 Not once but twice he said. அவர் இருமுறை சொல்லி இருக்கிறார். And then in verse number 27 he says, my sheep hear my voice. 27ஆம் வசனத்துல என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிறது. He is very confident about this. அதை குறித்த ஒரு உத்தரவாத நம்பிக்கை இருக்கிறது. He has no doubts about it. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. He knows his sheep. That's why he says, I know them and they follow me. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின் செல்கிறது என்று சொல்கிறார். I am not turning back and seeing and checking whether they are following me or not. நான் அத பின்னாடி திரும்பி அதை என்ன பின்பற்றுகிறதா வரலையான்னு சொல்லி நான் திரும்பி பார்க்கறதில்ல. Because they are my sheep, they are following me. அவங்க என்னுடைய ஆடுகளாய் இருக்கிறபடினாலே அவர்கள் என்னை பின்பற்றி வருகிறார்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Just because we are following, we are not sheep. நாம் அவரை பின்பற்றுகிறதுனால நம்ம ஆடுகள் இல்ல. Because we are sheep, we are following him. ஆடா இருந்தா தான் அவரை பின்பற்றவே முடியும். ஒரு புலி ஒரு ஆட்டு மேய்ப்பனுக்கு பின்னாடி போனா அந்த புலி ஆடாயிடுமா? If a tiger goes behind a shepherd, will the tiger become a sheep? மேய்ப்பனுக்கு பின்னாக ஒரு புலி போச்சுனா அது வந்து ஆடா மாறுமா? First of all, a tiger won't come behind the shepherd. முதல்ல மேய்ப்பனுக்கு பின்னாடி புலி வராது. Because a tiger's shepherd is different. ஏனா மேய்ப்பனும் புலியும் only a sheep will come after the shepherd. அந்த மேய்ப்பனுக்கு பின்னாடி ஆடுகள் தான் வரும். And God says, my sheep. ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகள். Those that are sealed by my spirit. என்னுடைய ஆவினாலே முத்திரிக்கப்பட்டவர்கள். Those who bear my witness, those who bear my identity. என்னுடைய அடையாளத்தை கொண்டவர்கள் என்னோட கூட அந்த they hear my voice, I know them and they follow me. சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான், நான் அவர்களை அறிந்திருக்கிறேன். Verse 28 says, and I give unto them eternal life and they never perish. Neither shall any man pluck them out of my hand. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவர்களை என் கையில் இல்லை. ஏங்க நான் சொல்லலங்க, அவர் சொல்றாரு, அவைகள் ஒரு காலம் என்ன பண்றது இல்ல, கெட்டு போறது இல்ல. காரணம் அது என்ன ஆடு என்ன பண்ணுது, பின்பற்றி வருது. நாம ஆண்டவருடைய ஆடா இல்லையான்னு எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? அவரை பின்பற்றுறோமா, அவருடைய சத்தத்தை பின்பற்றுறோம், அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். We can know whether we are his sheep by knowing whether we are following him. இல்ல அவரை பின்பற்றுகிறவர்களா, அவரை அறிந்து அவரை பின்பற்றுகிறவர்களா என்பது மூலமா அறிந்து கொள்ளலாம். Praise the name of the living God. Following is this is the set principle. இது நம் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம். This is a mechanism that God has ordained for his sheep to follow the shepherd. நம்முடைய ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு நியமத்தை ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு காரியம் அது. One final thing, following means imitating. அது வந்து அப்படியே செய்து காட்டுகிறது. பின்பற்றுகிறது என்பதுனா அப்படியே செய்து காட்டுகிறது. If we say we are following Jesus, it means we are imitating him. இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நாம் அவரைப் போலவே நாம் செய்கிறோம் என்று அர்த்தம். Whatever he lived his life on this earth and showed to us as the son of God has to live. அவர் தேவனுடைய குமாரனா இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டினாரோ அதை அப்படியே.
we are merely copying him. அது அப்படியே நம்ம காப்பி அடிச்சு செய்யறது. அதே மாதிரிங்க, அப்பா மாதிரியே இருக்கிறாங்க பையன், அம்மா மாதிரியே இருக்குதுங்க அந்த பொண்ணு, அவங்கள மாதிரியே பேசுதுங்க, அவங்கள மாதிரியே சாப்பிடுதுங்க, அவங்கள மாதிரியே போதுங்க, அவங்கள மாதிரியே வளருதுங்க. காப்பிங் அவரை போல following Christ கிறிஸ்துவை பின்பற்றுவது is nothing but copying him, அவரை போலவே living like him, அவரை போல talking like him, அவரை போல பேசுவது, in manner, அவருடைய in good behavior, in everything, எல்லாவற்றிலும் we are copying him, அவரை போலவே நாம் செய்கிறது, thinking like him, அவரை போல யோசிக்கிறது, walking like him, அவரை போல நடக்கிறது, talking like him, அவரை போல பேசுகிறது, acting like him, அவரை போல செயல்படுகிறது. Praise the name of the living God. That's what it means. அதுதான் அதோட அர்த்தம். You know the word followers in Ephesians 5:1, எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே பின்பற்றுகிறவர்கள் என்கிற காரியத்துக்கு it comes from a Greek word, அது கிரேக்க பதத்திலிருந்து வந்த ஒரு and the meaning of that Greek word is nothing but imitate. அது எந்த ஒரு அர்த்தத்துல வந்திருக்குன்னா அப்படியே செய்து காண்பிப்பது. imitating இங்கிலீஷ்ல பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக. அது கிரேக்க பதத்தின்படி சொல்லணும்னா பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனைப் போலவே இருங்கள். imitate him, அவரை போலவே இருங்கள். அவர் செஞ்சா மாதிரியே செய்யுங்க, அவர் போனா மாதிரியே போங்க, அவர் பார்த்தா மாதிரியே பாருங்க, அவர் யோசிச்சா மாதிரியே யோசிங்க, அவர் வாழ்ந்தா மாதிரியே வாழ்ந்துருங்க. This is what following Christ means. இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்பதனுடைய அர்த்தம். Follow means imitate. எனவே பின்பற்றுவது என்பது அவரை போலவே செய்வது. When we imitate him, it pleases him. அப்படி அவரை போல நம்ம செய்யறதுனால அது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. See, Christ did all the things for our redemption. கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக எல்லாவற்றையும் அவர் செய்தார். Not just for us to live a border life. ஒரு ஏனோதானோ என்ற ஒரு மேலோட்டமான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. Like some people who study for their exams, they just want to cross the border to get the pass mark. சிலர் தேர்வுக்காக படிப்பாங்க, அந்த 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணா போதும், பார்டர் மார்க் வாங்குறாங்க. பார்டர்ல பாஸ்ங்க, எப்படியோ என்ன பண்ணிட்டாங்க, அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணல, அவரை போலவே என்ன பண்ணுமா. அதனால தான் நிறைய வசனம் பைபிளில் பார்த்தா love one another as I have loved you. நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூருங்கள். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, என்ன மாதிரியே இரு. Be merciful as I had mercy. நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். Love one another as I have loved you. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர். Forgive one another as Christ has forgiven you. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவர். You live like me, you imitate me. That's what he says. என்ன போல வாழுங்க, என்ன போல நீங்க செய்யுங்க. That is the ultimate purpose of God allowing crisis in our life. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததற்கான நோக்கம், அனுமதித்ததற்கான காரியமே இதுதான். Sickle, allowing crisis. நம்முடைய நெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்ததற்கு காரணமே. Because let us not forget the series. It's all about believers maneuver through crisis. இது அதனுடைய தலைப்பே என்னன்னா, ஒரு விசுவாசி தன்னுடைய நெருக்கத்தை எப்படி கையாண்டு கொண்டு. Blind Bartimaeus, he not only received his healing but he followed Jesus in his way. குருடன் பத்திமேயு பார்வை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றினான். When God brings out a believer out of crisis, விசுவாசியை அந்த நெருக்கத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வரும்போது his ultimate aim is to see to that believer follows him. அவருடைய தலையாய நோக்கம், காரியம் எல்லாமே அவரை பின்பற்ற வேண்டும் என்பது மாத்திரமே. Like we saw now, இப்பொழுது நாம் பார்த்தபடி following him by forsaking all that, எல்லாவற்றையும் விட்டு அவரை நாம் பின்பற்ற வேண்டும். following him as children, பிள்ளைகள் என்ற நிலையில் பின்பற்ற imitating வேண்டும். him, அவரை போல நாம் continuously following him, தொடர்ச்சியாக அவரை பின்பற்ற வேண்டும். following him according to the mechanism that God has set, the spiritual way. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவரை எப்படி செய்யணும்னு நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்தபடியா நாம். Praise the name of the living God. நாமத்துக்கு மகிமை. May the Lord give us his grace. தேவன் தாமே தம்முடைய கிருபை நமக்கு தரட்டும். May he turn every crisis எல்லா நெருக்கத்தையும் அவர் நம்மிலிருந்து to bring us closer to him. அவருக்கு இன்னும் நெருக்கமாக நம்மை கொண்டு சேர்க்கட்டும். Not just to bring us but
make us to stay closer to Him all the time. அவரிடத்தில் நெருங்கி சேர்வது மாத்திரமல்ல, இன்னும் கிட்ட நெருங்கி சேர்ந்து அங்கே தங்கி Like blind Bartimaeus followed Jesus in his ways, let us also be diligent to follow Christ. குருடன் பத்திமேயு பார்வை அடைந்த பின்பு இயேசுவை பின்பற்றினது போல நாமும் நெருக்கத்திலிருந்து நீங்கின பின்பு அவரை மாத்திரமே நாம் பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். Not just for namesake, ஒரு பேருக்காக அல்ல, but like we saw நாம் இப்பொழுது தியானித்தபடி in the scriptures. வேத வசனங்கள் சொல்கிறபடி. God bless you all in Jesus' name. இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். Let us all stand.